कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्नी वाळि कुरयलूर् वाळवेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிஹி ஆவித்யம் நிகதம் தமஹ வாளி பரகாலன் வாளி கலிகன்னி வாளி குரையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கனலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் எங்கள் கதியே ராமானுசமுனியே தங்குமனம் நீ ராமானுசமுனியே தங்குமனம் நீ எனக்குத்தான். ஸ்ரீபதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள், அந்த ஆழ்வார்கள் கோட்டியில ஒரு ஆழ்வாராக அவதாரம் பண்ணினாலும் தன்னுடைய விலட்சணமான அனுபவத்தினாலே ஆழ்வார்களுக்குள்ளேயே பரம ரசிகர் என்று கொண்டாடும்படியான ஆழ்வார். இந்த ஆழ்வாரை போல பாசுரங்கள் யாராலும் பாட முடியாது என்று எம்பெருமான அனுபவித்த ஆழ்வார். எம்பெருமானும் ஆழ்வாரிடத்திலே தன்னுடைய அனுபவங்களை பறக்க காட்டி கொடுத்து ஆழ்வாரும் எம்பெருமானை நன்றாக அனுபவித்தார். அவ்வாறு எம்பெருமான் ஆழ்வாருக்கு தன்னுடைய அனுபவங்களை காட்டி கொடுத்தானே, அதற்காகவே திவ்ய தேசங்களிலே அர்ச்சாவதாரமாக எழுந்தருளினான். அர்ச்சாவதாரம்னு சொன்னா ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். பிள்ள உலகாரியம் தெரிவிக்கிறார்.
சர்வஜ்ஞா சர்வவித் என்று உபனிஷத் எந்த எம்பெருமான கொண்டாடுகிறதோ, எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று உபனிஷத் எம்பெருமான கொண்டாடுகிறது. அந்த எம்பெருமான் அக்ஞனாக எழுந்தருளி இருக்கிறான் திவிதேசங்களிலே. சுவாதந்திரியமே வடிவெடுத்த எம்பெருமான் சுவாதந்திரியமே இல்லாதவனாக சேவை சாதிக்கிறான் அர்ச்சாவதாரத்திலே. எதற்காக என்றால் தன்னுடைய அடியவர்களுக்காக. சஸ்வாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அவன் சுவாமியா, அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய நான் சுவாமியா என்ற சம்சயம் உண்டாகும் போல சஸ்வாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அக்ஞரை போலேயும் அசக்தரை போலேயும் அஸ்வதந்திரனாய் இருக்கச் செய்தேயும் அபார காருண்ய பரவசனாய்க்கொண்டு சர்வ அபேட்சிதங்களையும் நமக்கு கொடுத்தருளும் என்ன பிள்ள உலகாரியன் அர்ச்சாவதாரத்தினுடைய வைபவம் என்ன என்பதை தத்துவத்ரயத்தில் அருளி செய்தார். இதையே ஆழ்வார் நம்மாழ்வாரும் காட்டிக் கொடுத்தார். விண்மீது இருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய் என்று எம்பெருமான் மிக்க ஆதரத்தோடு வந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள். அந்த திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான பல்லாண்டு பாட வேணும், அந்த எம்பெருமான கொண்டாட வேணும், அந்த எம்பெருமான அனுபவிக்க வேண்டும் என்ற அபரிமிதமான ஆசையோடு பிராமணியத்தோடு திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு திவ்யதேசமும் எழுந்தருளி எம்பெருமானை அனுபவித்தார். அவ்வாறு அனுபவிக்கக்கூடிய ஆழ்வார் தன்னுடைய அனுபவத்துக்கு பரிவாகமாக போக்கு வீடாக தன்னுடைய அனுபவத்தை சம்சாரிகளான நாமும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பாசுரங்களாக அருளி செய்தார். அப்படி அர்ச்சாவதார பிராமணியத்துக்குன்னு ஒரு பிரபந்தம்னு சொன்னோம்னா அது பெரிய திருமொழி. அந்த பெரிய திருமொழி இந்த பிரபந்தத்திலே பல அர்ச்சாவதாரங்களை ஆழ்வார் பாடியிருந்தாலும் இன்றைய உபன்யாசத்துக்கு உறுப்பாக அடியேனையும் 2 வார்த்தைகள் இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்க வேண்டும். அதுவும் சோழ தேசத்து திவிதேசங்களிலே ஒன்றான திருக்கூடலூர் ஆடுதுறை பெருமாள் கோவில் என்று இந்த திவிதேசத்துக்கு வேறொரு பெயரும் உண்டு. இந்த திவிதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் மையமிழந்த பெருமாள், அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை ஆழ்வார் எப்படி கொண்டாடினார், ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு அனுகுணமாக பிரியமாச்சான் பிள்ளை வியாக்கியானம் எப்படி அருளி செய்தார், இதையே விஷயமாக இந்த கோட்டியிலே நீசனேன் நிறைவொன்னும் இலேன் என்கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதியாக விளங்கக்கூடிய அடியேனுக்கு பிரமாண பிரமேய பூதராக விளங்கக்கூடிய பராங்குச பதாம்புஜ பிருங்கராஜமாக விளங்கக்கூடிய நம்முடைய ஜீயர் சுவாமிகளுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளிலே அடியனுடைய பிரணாமங்களை விண்ணப்பித்துக் கொண்டு ஆழ்வாருடைய திருவுள்ளமாவது என்ன, அந்த திருவுள்ளத்திற்கு அனுகுணமாக பிரியமாச்சான் பிள்ளை அருளிச்சியது வியாக்கியானம் என்ன, இது இந்த கோட்டியில் அனுபவிக்கலாம் என்ன அடியேன் இந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை விண்ணப்பிப்பதற்காக ஆரம்பிக்கிறேன். பெரியமாச்சான் பிள்ளை வியாக்கியானம் என்பது பொதுவாக பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்வது என்பது வேறு, பாசுரங்களை அருளி செய்த ஆழ்வாருடைய திருவுள்ளத்திற்கு அனுகுணமாக அர்த்தம் செய்வது என்பது, அர்த்தத்தை அருளி செய்வது, வியாக்கியானம் பண்ணுவது என்பது ஒரு சாகசமான காரியம். அதை இந்த பதிகத்தில் ரொம்ப அழகாக பார்க்கலாம். காரணம், இந்த பதிகத்தை ஆரம்பிக்கிறப்பவே முதல்லயே ஆழ்வார் எம்பெருமான் இந்த திவிதேசத்தை எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் தன்னுடைய பெருமையை தானே அறியாதவன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். கீழே
புள்ளம்பூதங்குடி என்றதான திவிதேசம். அந்த திவிதேசத்தை ஆழ்வார் அனுபவித்தார். அப்போ அனுபவிக்கும் பொழுது ஆழ்வார் அருளி செய்தார், வெள்ளியார் வணங்க விரைந்து அருள் செய்வான். எம்பெருமான் யார் என்னால் அடியார்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து அவர்களுக்கு கிருபை செய்யக்கூடியவன். வெள்ளியார் வணங்க விரைந்து அருள் செய்வான் என்ன அருளி செய்தார் கீழ் திருமூலியில. அப்போ ஆழ்வாருக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டானது, இது என்ன பழைய கதையே திரும்ப திரும்ப சொல்றோமே, அடியார்களை ஆசிரியிப்பதற்கு எம்பெருமான் விரைந்து வருவான் அப்படின்னு சொல்றது ஒன்றும் புது இல்லையே. எம்பெருமானுடைய ஸ்வரூபமே அதானே. ஆஸ்ருத வத்சலனாக எழுந்தருளி இருப்பவன் தானே எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அடியார்களுக்காக விரைந்து வந்தான் அப்படின்னு சொல்றது என்ன பெருமையா? அதை விட வேற ஏதேனும் பெருமை இருக்கணுமே அப்படின்னு பார்த்தார். உடனே சொன்னார், அந்த எம்பெருமான் தானே கிருபை செய்து என்னுடைய ஹிருதயத்திலே வந்து புகுந்தான், விரைவாக வந்து புகுந்தான், அடியனுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று புகுந்தானே. அப்படிப்பட்டவன் அல்லவோ அந்த திருக்கூடலூர் திவிதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான். அப்ப அந்த திவிதேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் அடியானுடைய ஹிருதயத்தில் வந்து நின்னானே, அந்த எம்பெருமானுடைய பெருமை என்ன? அறப்பெரியவனாக இருந்தாலும் தன்னுடைய பரத்வத்தை கொஞ்சமும் கணிசியாமல், தன்னுடைய மேன்மையை கண்ணெடுத்தும் வாராமல், தன்னுடைய அடியார்களுக்காக தாழ நின்று காரியம் பண்ணக்கூடியவன், காரியம் பண்ணுவதையே ஸ்வபாவமாக உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அல்லவோ அந்த திருக்கூடலூரிலே எழுந்தருளி இருக்கிறான் என்று அந்த எம்பெருமானுடைய நிரதிசயமான போக்கியம் என்னது? அந்த எம்பெருமானே போக்கியமான எம்பெருமான். அவன் அடியார்களுக்கு கிருபை பண்ண வேணும் என்று எழுந்தருளி இருந்தானே, அந்த திவ்யதேசம் எப்படின்னார்? அந்த திவ்யதேசமே போக்கியமானது என்று கொண்டாடி அந்த திவ்யதேசத்தை, அந்த திவ்யதேசத்தின் பெருமையை இந்த பதிகத்திலே ஆழ்வார் அருளி செய்கிறார் என்று பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய இந்த பதிகத்தினுடைய அவதாரிகையிலே அருளி செய்தார். பிறர் ஆசிரியிக்க விரைந்து அருள் செய்வான் என்று இது ஒரு பழங்கதை சொல்ல வேணுமோ? என்ன பழைய கதை? எம்பெருமான் அடியார்களுக்கு எத்தையும் பண்ணக்கூடியவன் தானே, இது பெரியதல்ல. என்னுடைய ஹிருதயத்தில் வந்து இருந்தானே, தானே வந்து என் ஹிருதயத்திலே புகுந்து விரைந்து அருள் செய்தானே என்று எம்பெருமானுடைய படிகளை பலவாறும் அனுசந்தித்தார் ஆழ்வார். அப்படிப்பட்ட எம்பெருமான் திருக்கூடலூரிலே வந்து சந்நிகிதனானான். அப்படி நிற்கக்கூடிய எம்பெருமான் யார் தெரியுமா? சர்வாதிகனாயிருந்து வைத்து தன்னுடைய மேன்மை பாராதே ஆசிரிதற்காக தாழ நின்று காரியம் செய்யும் ஸ்வபாவன். அவன் வர்த்திக்கக்கூடிய தேசம்தான் நிரதிசய போக்கியம் என்ன அத்தை பேசி எத்தை அந்த திவ்யதேசத்தை கொண்டாடி இந்த பதிகத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார் என்று பெரியவாச்சான் பிள்ளையினுடைய பரமபோக்கியமான அவதாரிகை. அப்ப இந்த திவ்யதேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் யாரு? சர்வாதிகன், அபாரமான மேன்மையோடு இருப்பவன். அப்படின்னு சொன்னா அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் முதல் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். தாம் தம் பெருமை அறியார் தூது வேந்தற்காய வேந்தர் ஊர் போல் காந்தள் விரல் மென்கலை நன்மடவார் கூந்தல் கமழும் கூடலூரே. தாம் தம் பெருமை அறியார் எக்காலத்தில் சொன்னார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால், எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? முண்டகோபனிஷத் தெரிவிக்கிறது அவன சர்வஜன் அப்படின்னு சொன்னார். அது பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். சர்வஜ்ஞா சர்வவிது, சர்வஜ்ஞா எல்லாவற்றையும் அறிந்தவன், சர்வவிது எல்லாவற்றையும் அறிந்தவன். அப்ப எல்லாவற்றையும் அறிந்தவன் என்ன உபனிஷத்து 2 தடவை சொல்றதே, இது புனருக்தியோ என்னால் இதற்கு இந்த உபனிஷத் பாஷ்யம் அருளி செய்த பெரியவர்கள் கூறினார்கள், சர்வஜ்ஞா
அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்வத்தையும்னா சகல சேதன அச்சேதன வஸ்துக்கள் என்ன, அந்த வஸ்துக்கள் எல்லாவற்றினுடைய ஸ்வரூபத்தையும், அதாவது அந்த வஸ்துக்களுடைய இயல்பையும் நன்றாக அறிந்தவன். இது சர்வஜன் அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம். அடுத்து சர்வவிதின்னு ஒரு பதம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா அப்படிப்பட்ட சமஸ்த சேதனா அச்சேதன வஸ்துக்கள், அந்த வஸ்துக்களுடைய விசேஷணங்கள் என்ன, அந்த வஸ்துக்களுடைய பிரகாரம் என்ன, இதையும் நன்கு அறிந்தவன். அப்போ இந்த பாசுரம் எப்படி இருக்குன்னா தாம் தம் பெருமை அறியார்னு பாசுரம் இருக்கு. இப்ப பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணும் பொழுது வியாக்கியானத்தினுடைய ஆரம்பத்திலேயே தெரிவிக்கிறார். உபனிஷத் வாக்கியங்கள் 2 எடுக்கிறார். முதல்ல முண்டகோ உபனிஷத் வாக்கியம், அதுல சொன்னார் ஸ்வதகா சர்வஜராயிருந்தாரே ஆகிலும். இது முதல் பிரமாணம். இரண்டாவது சொன்னார், இரண்டாவது பிரமாணம் எங்கேருந்து எடுக்கிறார்னா ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல இருந்து எடுத்தார். பராஸ்ய சக்திஹி விவிதைவ சூயதே ஸ்வாபாவிகி ஞான பல கிரியாச்ச. இது ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தினுடைய ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உபனிஷத்துல இது எந்த இடத்துல வருதுன்னா, எம்பெருமான் 6 குணங்களை உடையவன், எம்பெருமான் சகுண பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல எம்பெருமான் 6 குணங்களை உடையவன், ஞான பல சக்தி வீரியம் ஐஸ்வர்யம் தேஜஸ் என்ற 6 குணங்களை உடையவன். ஆகவே அவன் சகுண பிரம்மம் அப்படின்னு சொல்ல வந்த உபனிஷத் என்ன தெரிவித்தது, இந்த குணங்களை சுவாபாவிகமாகவே உடையவன், இயற்கையாகவே உடையவன். அப்ப இந்த ஞானம் என்ன, பலம் என்ன, சக்தி என்ன, இந்த குணங்களை சுவாபாவிகமாகவே எம்பெருமான் தன்னிடத்திலே கொண்டவன். அந்த எம்பெருமானே சகுண பிரம்மம் என்ன உபனிஷத் தெரிவிக்கிறது. இதைத்தான் சுவாமி எம்பெருமானாரும் தெரிவிக்கிறார். பிரம்ம சப்தம்னா என்னது அப்படின்னா, பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னார், அதாவது ஸ்வபாவதா நிரஸ்த நிக்கில தோஷா, சுவாபாவிகமாகவே இந்த குணங்களை தன்னிடத்திலே கொண்டவன். அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணகான்னு தெரிவிக்கிறார். அப்ப இந்த குணங்களை உடையவன் சொல்றது ஒரு பக்கம், இந்த குணங்கள் எம்பெருமானுக்கு வந்தேரியானா கிடையாது. இந்த குணங்கள் சுவாபாவிகமாகவே இயற்கையாகவே இந்த எம்பெருமானுக்கு இந்த குணங்கள் உண்டு அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த குணங்கள் இயற்கையாகவே எம்பெருமானுக்கு உண்டுன்னு சொன்னா, அப்ப எம்பெருமானுக்கு அந்த குணங்களுடைய வைபவம், தனக்கு இந்த குணங்கள் உண்டுன்னு தெரியணுமே என்னார். குணங்கள் உண்டுன்னு தெரியணும்னா எம்பெருமானுக்கும் தன்னுடைய வைபவம் என்னது என்ன தெரியாது. அதனாலதான் ஆழ்வார் சொன்னார், தனக்கும் தன் தன்மை அறிவறியான் அப்படின்னு சொன்னார். சரி, இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா தாம் தம் பெருமை அறியார். அப்ப எம்பெருமானுடைய பெருமையை தான் அறியாதவன் என்ன அர்த்தம்னா, அந்த எம்பெருமானுடைய குணங்கள் எவ்வளவு என்று ஒருவராலும் கரை காண முடியாது. சங்கியாதும் நைவ சக்கியந்தே குண தோஷாச்ச சார்கிணகா. எம்பெருமானுடைய தோஷங்கள் எவ்வளவுன்னு யாராலையும் சொல்ல முடியாதுன்னு. ஏன் இருந்தால் தானே சொல்வதற்கு. சரி, எம்பெருமானுடைய குணங்களை சொல்லலாமே என்னார். எம்பெருமானுடைய குணங்கள் எப்படின்னா, கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து என்னுமா போலே. திருவாய்ப்பாடியில பசுமாட்டு கூட்டங்கள் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. இல்ல, அதை கூட சொல்லிடலாம். எதை சொல்ல முடியாது அப்படின்னா, விஷ்ணு ஸ்மிருதி அப்படின்னு ஒரு கிரந்தம், அதுல சொல்றார், கங்காயாக சிகதா, கங்கை கரையில இருக்கக்கூடிய மணல் துகளை எண்ண முடியாது அப்படின்னார். அடுத்து சொன்னார், தாராகா ததா வர்ஷதி வாசவே. தாராகா நல்லா மழை பெய்யறது, மழை பெஞ்சதுன்னா வருஷத்தி நல்லா கொட்டுறது. அப்போ அந்த மழை கொட்டுறத அந்த நீர் திவலைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நீர் திவலை எவ்வளவுன்னு எண்ண முடியுமா? எண்ண முடியாது. இல்ல அதை கூட எண்ணி விடலாம். அப்போ கங்கை கரையில் இருக்கக்கூடிய மணல் துகளை எண்ணி விடலாம். மழை காலத்திலே அருவி போலே கட்டக்கூடிய மழை ஜலம், அந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய திவலைகளை எண்ணிவிடலாம். புள்ளிமான் தேகத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகளை எண்ணிவிடலாம். சம்சாரிகள் அனாதிகாலம் பண்ணின பாவங்களை கூட என்னதுன்னு கணக்கு பண்ணிவிடலாம். எதை கணக்கு பண்ண முடியாதுன்னார். எம்பெருமானுடைய குணங்கள் இவ்வளவு என்று ஒருவராலும் தெரிவிக்க முடியாது. கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து என்னுமா போல. அப்ப எம்பெருமான் இப்படிப்பட்ட குணங்களை உடையவன்னா, எம்பெருமான் எப்படின்னா
தனக்கும் தன் தன்மை அறிவறியான். ஆழ்வார் தெரிவிக்கிறார், பேசுவார் எவ்வளவு பேசுவர், அவ்வளவே வாசமலத்துள்ளாய் மாலையான். எம்பெருமானுடைய குணங்கள் எவ்வளவு நீ பேச முடியுமான்னார். ஒருவராலும் பேசும் கரை காண முடியாது. அப்ப எம்பெருமானுக்கே தன்னுடைய பெருமையை காண முடியாதுன்னு சொன்னா, அப்போ உடனே எங்க இடத்துல பெரிய வாச்சான் பிள்ளை கேட்டுண்டார், தாம் தம் பெருமை அறியார். இப்படிப்பட்ட எம்பெருமானும் தன்னுடைய பெருமையை அறியாதவன். அப்ப அவனுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னு ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாதான்னா புரிந்து கொள்ளலாம். எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, புரிந்து கொள்ள முடியாது என்று புரிந்து கொள்ளலாம்னார். அவிஜானம் விஜானதாம், விஜானம் அவிஜானதாம்னு சொன்னது உபனிஷம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன், இவ்வளவு குணங்கள் உடையவன் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியாதவன்கிறத நாம புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு. அதத்தான் வியாக்கியானத்துல பெரிய வாச்சான் பிள்ளை சொன்னார், ஆசிரிதராயிருப்பார் தம்மை அனுபவித்து ஆசிரிதற்காக தாழ நிற்கிற இதுவும் ஒரு நீர்மையே என்று ஆழங்கால் படுமது ஒழிய தம்மால் அறியப் போகாது. எம்பெருமான் இப்படிப்பட்டவன் என்று அவனாலே அறிந்து கொள்ள முடியாது என்றாலும் அவன் என்ன பண்றானாம், தன்னுடைய குணங்களை அடியார்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட வாத்சல்யம் உடையவன். அப்படிப்பட்ட தாம் தம் பெருமை அறியார். அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான், வேந்தர்க்குன்னா பாண்டவர்களுக்காக தூதுவாய, தூது போனவன், தூதுவாய அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாசுரம் எப்படி இருக்குன்னா, தூது போனவன் யாரு அப்படின்னா வேந்தர். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடிய கண்ணன் எம்பெருமான். அந்த வேந்தனுடைய ஊர் எது, அந்த ஊர் திவிதேசமானது திருக்கூடலூர் அப்படின்னு முடிச்சார். அப்படி முடிச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு மேல ஆழ்வாருடைய ஒரு அனுபவம் எப்படி இருக்குன்னா, அந்த ஊர் எப்படி இருக்குன்னா, அந்த ஊர்ல எப்பொழுதும் பரிமளம் வீசும்னா. பரிமளம் வீசணும்னா எங்க இருந்து வீசுறது, கூந்தல் கமழும் கேசங்கள்ல இருந்து பரிமளம் எப்பொழுதுமே வீசுறதாம். யாருடைய கூந்தல் இருந்து பரிமளம் வீசுறதுன்னார், காந்தள் விரல் மெல்கலை நல்மடவார். காந்தள் அப்படின்னா காந்தல் புஷ்பம். இதுக்கு தமிழ் நிகண்டு அழகா அர்த்தம் சொன்னது கார்த்திகை பூ. அந்த கார்த்திகை பூவை போல மென்மையான விரல்களை உடைய, அந்த விரல்களை உடைய, சரி அதுக்கு மேல அந்த ஸ்திரீகளுக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் விசேஷம் சொன்ன, கலை மிருதுவான வஸ்திரங்களை அணிந்தவர், மென்கலைனர். காந்தள் விரல் மென்கலை, கார்த்திகை பூ போன்றதான மென்மையான விரல்களை உடையவர்கள், மிருதுவான வஸ்திரங்களை அணிந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் யாருன்னார், நல்மடவார்னார், விலட்சணமான ஸ்திரீகள். அந்த ஸ்திரீகளுடைய கேசங்களில் இருந்து பெருகக்கூடிய பரிமளமானது எங்கு பார்த்தாலும் வீசறதாம். அப்படிப்பட்ட திவ்யதேசம் திருக்கூடலூர். அந்த திருக்கூடலூர் என்றதான திவ்யதேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் யாரு, தன்னுடைய பெருமையை அறியாதவன். சரி, தன்னுடைய பெருமையை அறியாதவன். அப்ப அடியார்கள் கூட எம்பெருமானுடைய குணங்கள் ஈடுபடலாமே ஒழிய, ஆழங்கால் படலாமே ஒழிய, அடியார்களும் எம்பெருமானுடைய குணங்கள் இவ்வளவுதான் என்று அறுதியிட ஒண்ணாது. சரி, இவ்வளவு அறப்பெரியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பண்ணிய காரியம் என்ன, அவனுக்கு அவன் பெருமை தெரியவில்லையே. ஆனா அவன் பண்ணின காரியங்கள் எப்படின்னா அவனுடைய பெருமையை பறைசாற்றுகின்றது. என்ன பண்ணினான், தூது வேந்தற்காய். வியாக்கியானத்துல சொன்னார், இன்னார் தூதனன் என்றான். திருவடி அசோகவனம் போய் சேர்ந்தார். பிராட்டி திருவடி இடத்துல கேட்டா, ஹனுமன் இந்த சமுத்திரத்தை தாண்டி நீர் வந்துட்டீரே, மற்ற வானரங்களாலே வர முடியுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா. அப்ப திருவடி ரொம்ப அழகா தெரிவித்தார், அம்மா எப்போதுமே தூது போக வேணும் அப்படின்னு சொன்னா, வியாக்கியானத்திலே பெரிய வாச்சான் பிள்ளை சொன்னா, 4 கால் ஜந்துவின் கழுத்திலே ஓலை கட்டி அனுப்புவார்கள் போலேன்னு. இந்த 4 கால் ஜந்து இருக்கு இல்லையா, அது கழுத்துல ஓலை கட்டி அனுப்புவார்களாம் பழைய காலங்கள்ல. அதே மாதிரி புறாவினுடைய அந்த இறக்கைகளுக்குள்ளே தூது அனுப்ப வேண்டிய விஷயங்களை வைத்து அனுப்புவார்கள். திருவடி தெரிவித்தாராம், அம்மா ஒருவரை தூது அனுப்பணும்னு சொன்னா எதுக்குமே பிரயோஜனமே இல்லாதவன் ஒத்தனதான், சரி இங்கிருந்து போய் நீ இதை சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்புவா. இப்ப அடியே நீங்க வந்திருக்கேன்,
எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர்களை தூது அனுப்புவார்கள். இப்ப அடியேன் இங்க வந்திருக்கேன். அப்ப எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத அடியேனாலேயே இந்த சமுத்திரத்தை தாண்டி இக்கரை வர முடியும் என்னால் சுக்ரீவனுடைய அந்த வானர சைன்யம் எவ்வளவு பெரியதுன்னு பார்க்கணும். தூது வந்தவனாலேயே சமுத்திரத்தை தாண்ட முடியும்னா மற்ற வானர வீரர்கள் எவ்வளவு வைபவத்தோடு இருப்பார்கள்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். மத்த பேர் அவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதவ், என்னை விட சுக்ரீவனுடைய சன்னதியிலே தாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாதுமா அப்படின்னு சொன்னாராம் திருவடி பிராட்டி இடத்துல. அதனால தூது போகணும்னா கொஞ்சம் கேவலமான காரியம். ஆனா இங்க தூது போனவன் யாருன்னா இன்னார் தூதன் என நின்றான். எல்லாரும் பார்க்கும்படியாக தூது போனானே. அது மட்டும் கிடையாது, அதுக்கு மேல சொன்னார் நாடுடை மன்னர்க்கு தூது சொல் நம்பி. ஆழ்வார் தெரிவிக்கிறாரே, தூது போகக்கூடியவனா இவன், அறப்பெரியவன் அல்லவோ இவன். மற்றவர்களை தூது அனுப்ப வேண்டும், அதை விட்டு இவனை தூது அனுப்பினார்களே. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா பிறர்க்காக தன்னை தாழ விட்டு. ரொம்ப பெருமானார் தெரிவிக்கிறார் சர்வலோக சாட்சிகம் ஜகாரன். இவன் தூது போனானே எல்லாரும் அறியும்படியாக போனான். அதை விட ஆச்சரியம், தூது கிளம்பிட்டான். தூது கிளம்பக்கூடியவன் எல்லாரையும் கூட்டு கேட்கிறானா, தர்மபுத்திரா உன்னோட அபிப்பிராயம் என்ன? அர்ஜுனா நீ என்ன சொல்கிறாய்? பீமா நான் இப்பொழுது போய் என்ன சொல்ல வேணும்னு சர்வஜனான எம்பெருமான் பாண்டவர்கள்ட்ட நான் என்ன சொல்ல வேணும்னு கேட்டானா. அதைத்தான் நீங்க தெரிவிக்கிறார். அப்ப இதுக்கு என்ன காரணம்னா பிறர்க்காக தன்னை தாழ விட்டு தூது போகா நிற்கும் ஆயுத்து. இப்போ இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், யாராக இருந்தாலும் எத்தனையேனும் தாழ்ந்தாரும் பிறர்க்காக தாங்கள் தூது போக இசையார்களே. அறத்தாழ்ந்தவன் இவனை விட நீச்சலே யாரும் கிடையாது, இவனை விட தாழ்ந்தவன் யாரும் கிடையாது, இவனை விட எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் யாரும் கிடையாது அப்படின்னு இருந்தாலும் அவனை கூட்டம் நீ ஒரு காரியம் பண்ணிட்டு வா எனக்காகன்னு சொன்னா பண்ண மாட்டான். தனக்காக வேணா பண்ணிப்பானே ஒழிய அடுத்தவர்களுக்காக பண்ண மாட்டானே. அப்படி இல்லாமல் இப்ப பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், பாண்டவர்கள் தெரிவிக்க இவன் அறிவித்து திரிகிற ராஜாக்களுக்காக தூது போக நிற்குமாயிற்று. இவன் நியமித்து அவர்கள் தூது செல்ல வேண்டி இருக்க அவர்களுக்காக இவன் தூது போனானே. சரி, அப்படி தூது போனவன் யாருன்னா தன்னுடைய பெருமை அறியாதவன்கிறது இன்னும் உண்மைதான், வாசவன் தான். ஆனா அவன் யாரு தெரியுமா? வேந்தர்னர். வேந்தர்னா இவன் இப்படியே தன்னை தாழ விட்டாலும் இவனை தாழ நினைத்திருப்பார் ஒருவரும் கிடையாதிரே. ராஜாதிராஜன் என்கிற பெருமையாலும் மிக்கு தோன்றுகிறது. அப்படி தூது போனவன் யாருன்னா ராஜாதி ராஜானாம் சர்வேஷானாம் அப்படின்னு லோகத்துக்கே ராஜாவாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் தூது போனானே, என்ன சௌலபியம். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கூடலூர், அந்த திருக்கூடலூர் திவிதேசம் எப்படி இருக்குன்னா எப்பொழுதும் பரிமளம் வீசறதுதான். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார், பரிமளம் வீசறதே. ஏன் அப்படின்னா இப்ப எம்பெருமான் யாருன்னா நாற்றத்தூளாயமுடி நாராயணன் ஆண்டாள் நாச்சியார் பாசம். சர்வகந்தகா அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் தெரிவிக்கிறது. சர்வகந்தகா சர்வரசகா என்ன எப்பொழுதும் பரிமளத்தோடையே விளங்கக்கூடிய எம்பெருமான். சர்வகந்தகா என்கிற வஸ்து நித்தியவாசம் பண்ணுகிற தேசமாயிருக்க செய்தேயும். இப்ப திவிதேசத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் யாரு? பரிமளமே வடிவெடுத்தவன். பரிமளமே வடிவெடுத்த அந்த எம்பெருமானுக்கும் கிடையாது. வியாக்கியானத்தில் ரொம்ப அழகா சொன்னார், அந்த எம்பெருமானுடைய பரிமளமும் ஒன்றுமில்லை என்று சொல்லலாம்படியான பரிமளத்தை உடைய ஸ்திரீகள் இருக்கக்கூடிய திவ்யதேசம் அப்படின்னா இப்ப இந்த திவ்யதேசத்தினுடைய பெருமை அவ்வளவு அழகா தெரிவிக்கிறார். சர்வகந்தகா என்ற எம்பெருமானுடைய பரிமளம் கூட ஒன்றுமில்லாமல் போனது என்று முதல் பாசுரத்திலே தெரிவித்தார். அப்போ இந்த எம்பெருமான் யாரு? என்னுடைய மனதிலே வந்து புகுந்தவன் சொன்னார் இல்லையா பெரியவாச்சான் உள்ள வியாக்கியானத்துல அவதாரிகையிலேயே சொன்னாரு. இதுக்கு என்ன காரணம்னா என்னுடைய மனசுல வந்து புகுந்தானே. கட்டோபனிஷத் ரொம்ப அழகா தெரிவிக்கிறது, அங்குஷ்ட மாத்திர புருஷோ மத்தியே ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூதபவ்யஸ்ய நததோ விஜிகுப்சதே ந ததோ விஜிகுப்சதே. எம்பெருமான் அங்குஷ்ட மாத்திர புருஷா, ஒரு கட்டவரல்
வடிவத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அடியனுடைய ஹிருதயத்துல வந்து புகுந்துண்டானே. ஹிருதயத்துல புகுந்துண்டானா சரீரத்துக்குள்ள புகுந்தானே. இந்த சரீரம் என்ன சர்வகந்தமா? எவ்வளவு ஆபாசம்! இந்த ஆபாசமான சரீரத்துக்குள்ள புகுந்தோ ஜீவாத்மாவோட இருக்கானா? அது ஆச்சரியம் இல்ல. ஜீவாத்மாவோட எப்படி இருக்கான்னார், பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த சரீரத்துல ஜீவாத்மாவோடு ஒன்று கொடுத்தனம் இருக்கிறான்னு தெரிவிக்கிறது இந்த உபனிஷத் வார்த்தை. அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசம் திருக்கூடலூர் அப்படின்னு முதல் பாசுரத்துல சொன்னார். அடுத்து இரண்டாவது பாசுரம். இரண்டாவது பாசுரத்துல தெரிவிக்கிறார், சிறும் தின் திமில் ஏருடைய பின்னை பெரும் தன்கோலம் பெற்றார் ஊர் போல் நரும் தன் தீன் தேன் உண்டவண்டு குறிஞ்சி பாடும் கூடலூரே. இந்த இரண்டாவது பாசுரத்தினால தெரிவிக்கிறார், இந்த ஊர் எப்படிப்பட்டது தெரியுமா? முதல் பாசுரத்துல பரிமளமுடைய, அதாவது பரிமளமுடைய கேசங்களை உடைய ஸ்திரீகள்னு சொன்னார். இரண்டாவது பாசுரத்துல சொல்றார், இந்த திவ்யதேசத்துல வண்டுகள் எப்பொழுதும் ரீங்காரம் பண்ணுகிறது. வண்டு ஏதோ பாடுறது அப்படின்னா இல்ல, பெரிய ஆழ்வார் தெரிவித்தாரா, இல்ல வண்டுகள் கூட நன்னா பாடுறதுன்னு. எப்படின்னா கோபிமார்களை போல ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல கோபிமார்கள் கோபிகா கீதம்னு பாடினான். அடதி யத்பவான் அந்நிர்கானனம் திரியுகாயதே துவாமபஸ்யதாம். கண்ணா, நீ எங்களை விட்டு மறைஞ்சு விட்டியே, ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு யுகமாக இருக்கேன்னு பாடினா ராகமாக பாடினாளாம். இவன் ராகமாக பாடினாலே இதை பரீட்சித்து கேட்கிறான் சுகர் இடத்துல. சுகர் சொன்னார், ருதுகு சுஸ்வரம் ராஜன், ஹே பரீட்சித்து கோபிமார்களால் ரொம்ப அழகா பாடினாடா, நல்லா ராகத்தோட பாடினா அப்படின்னாராம். அதே போல திருக்கூடலூர் வண்டுகளும் ராகமா பாடினதான். குறிஞ்சி என்ற கானத்தை பண்ணை பாடியது. குறிஞ்சி என்ற ராகத்தை அப்படி அழகா பாடினதாம். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த வண்டுகள் எல்லாம் நன்னா தேனை உண்டது. அந்த தேன் எப்படி இருக்குன்னார், அந்த எம்பெருமான் எவ்வளவு பரிமளமாக இருக்கிறானோ, அந்த எம்பெருமான் எவ்வளவு போக்கியமாக இருக்கிறானோ, அதே போல அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அதுல இருக்கக்கூடிய மது, நறு தன் தீன் தேன் அப்படின்னார். நல்ல பரிமளத்தை உடையது, குளிர்ந்ததானது, போக்கியமான மது. அந்த மதுவை நன்னா பானம் பண்ணின வண்டுகள், கழுத்தே கட்டளையாக பானம் பண்ணின வண்டுகள் என்ன பண்ணினதா, குறிஞ்சிங்கிற அழகான ஒரு பண்ணை பாடியது, ஒரு ராகத்தை பாடியதான். அப்படிப்பட்ட ஊர் திருக்கூடலூர் அப்படின்னார். அப்போ திவ்யதேசத்தை சொல்லிட்டார். திவ்யதேசத்தை சொன்னவர், அந்த திவ்யதேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் யார் அப்படின்னார். அந்த எம்பெருமான் யாரு தெரியுமா, கண்ணன் எம்பெருமான் அப்படின்னார். ஓஹோ, இந்த கண்ணன் எம்பெருமான் இந்த திவ்யதேசத்தில் எழுந்தருளி இருக்கானே, அவன் யாரு தெரியுமான்னார். அதுக்குதான் மேல சொல்றார், பலிஷ்டமான ரிஷபங்கள், அந்த ரிஷபங்களை அடக்கி, அந்த ரிஷபங்களை பந்தயமாக வைத்த காலத்திலே ரிஷபங்களை அடக்கி நப்பின்னை பிராட்டியை பெறுவதற்கு தனக்கு யோகிதை உண்டு என்று காட்டிக்கொண்ட எம்பெருமான். வியாக்கியான அவதாரிகை வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார், செரும்னா எதிரிகள் மேலே செரா நிற்பனவாய் திண்ணிதான ககுத்துக்களை உடைய ரிஷபங்களுடைய பின்னை பெரும் தன் கோலம் பெற்றார் ஊர் போலே. நப்பின்னை பிராட்டி ஒருத்திக்குமேயாய் வேறோர் ஆசிரியத்தில் கிடவாதபடியான அழகை லபித்து பெறாபேறு பெற்றானாய் அவன் வர்த்திக்கிற தேசம் போலே. அப்போ இங்க என்ன நடந்ததுன்னா, நப்பின்னை பிராட்டியினுடைய தகப்பனார் கும்பன் என்று பெயர். அவர் என்ன பண்ணினார், என் பெண்ணை யார் விவாகம் செய்து கொள்ள வேண்டும், அவர்கள் 7 எருதுகளை அடக்க வேணும் அப்படின்னு பந்தயம் வச்சாராம். இந்த பாசுரத்தினுடைய அரும்பதத்துல ரொம்ப அழகா சொன்னார், சுல்கமாக அப்படின்னார். அதாவது என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், விவாகம் பண்ணிக்கணும்னா அதுக்கு கன்யா சுல்கம்னு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, நீங்க ஒன்னும் கொடுக்க வேண்டாம், இந்த 7 எருதுகளை அடக்கினா போதும் அப்படின்னு சொன்னாராம். ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப அழகா சொன்னார், மேல ஹரிவம்சத்துல ரொம்ப அழகா காட்டி கொடுத்தாரு. பலராமன் வந்தானா, பலராமன் வந்த உடனே நப்பின்னை பிராட்டிக்கே கொஞ்சம் வருத்தம் உண்டாயிடுத்தான். ஐயோ பலராமன் வந்துட்டானேன். கண்ணன் பெருமான் பார்த்தான், பலராமா அண்ணா நீ கொஞ்சம் ஒதுங்கிரு, நான் போறேன்னு வந்தானா, இதுக்கெல்லாம் நீ போகணுமா, நீ பெரியவன் அல்லவா, இது ஒண்ணுமில்லாத காரியம், நான் போறேன் அப்படின்னு வந்தானா,
கண்ணன் பெருமான் வந்த உடனே நப்பின்னை பிராட்டிக்கு முகத்திலே ஆனந்தம் உண்டானது. உடனே சிரித்தாளாம். உடனே அம்மாழ்வார் பாடினார், கோவை வாயாள் பொருட்டு ஏற்றின் நிறுத்தம் இருத்தாய். அப்படி ஸ்மிதம் பண்ணினாளாம், சிரிச்சாளாம். சிரிச்சாள்னார். சிரிச்சவள் யாருன்னா கோவை வாயாள்னார், அழகான அதரங்களை உடையவள்னார். வியாக்கியானத்துல சொன்னார், இதுக்காக ரசாயனம் பண்ணி கொண்டார்கள். நப்பின்னை பிராட்டி அதரங்கள் நன்றாக இருக்க வேணும் என்ன, அதற்குன்னு ஏதோ ரசாயனத்தை சேர்த்துண்டாளாம், அதை அலங்காரம் பண்ணிண்டாளாம் தன்னுடைய அதரங்களை. எதுக்காக? கண்ணன் பெருமானை கைபிடிக்க வேணும் என்பதற்காக அலங்காரம் பண்ணி கொண்டாளாம். அப்படி தன்னுடைய அதரங்கள் நன்றாக தெரியும்படியாக ஸ்மிதம் பண்ணினாள். அப்படிப்பட்ட கண்ணன் பெருமான் இந்த கோவை வாயாள் பொருட்டு ஏற்றி நிறுத்தம் இருத்தாய். இந்த பாசுரத்தினுடைய ஈடு வியாக்கியானத்துல சொன்னார், ஒரு பெரிய வீரன், அசகாய சூரகா அனபாய சாகசகா, வேதாந்த தேசிகர் ருக்வேத கத்தியத்தில் தெரிவிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீரன், அந்த அப்படிப்பட்ட ஒரு வீரன் யுத்தத்துக்கு போறான்னா அவனுக்கு கையில் ஆயுதம் வேணுமா என்ன? ஏன் சுவாமி ஆயுதம் வேண்டாமா? ஒண்ணும் கிடையாது, எதிரி கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை வாங்கி இவன் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுடுவானாம். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி. அப்படி ஒரு நப்பின்னை பிராட்டிக்காக 7 எருதுகளை அடக்கினான் அப்படின்னார். இதைத்தான் ஆழ்வார்கள் ரொம்ப அழகா அனுபவித்தான். பின்னை மணாளனை பின்னை தோல் மணந்த பேராயா பம்பவிழ் கோதை பொருட்டாமால் விடையேழும் அலர்த்தவன் ஆயர் பூங்கொடிக்கு இனவடை பொருதவன் பின்னை இதன் காதலன் பெரியார் கூந்தல் பின்னை பொருட்டு ஆண் வென்றான். அப்படி 7 எருதுகள் அடக்கினானே. எப்படி அடக்கினான்? ரொம்ப வருத்தப்பட்டானோ, ரொம்ப கட்டப்பட்டானோ அப்படின்னார். லோகத்திலேயே அனுபவம் என்னன்னா, மனசுக்கு ஒரு காரியம் பிடிச்சதுன்னா அந்த காரியம் பண்றதுல வருத்தம் தெரியாது. எவ்வளவு கட்டம் வந்தாலும் ஆனந்தமாக அதை பண்ணுவோம். அதுபோலதான் கண்ணன் பெருமானும் இந்த 7 எருதுகள் அடக்கினானா. இதை யாதவாபியுதயத்துல வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். எப்படின்னு சொன்னா, நப்பின்னை பிராட்டியினுடைய ஆலிங்கனம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்குமோ அவ்வளவு ஆனந்தமாக அந்த 7 எருதுகளை அடக்கினான்னு சொன்னார். பிரியாகா பிரியாஸ்தன ஸ்பர்ஷகா விகார யோக்யாம் அப்படின்னு முகுந்தகா, முகுந்தனான எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு நப்பின்னை பிராட்டியினுடைய ஆலிங்கனம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்குமோ அதே போல ஆனந்தம் இருந்துதான் இந்த 7 எருதுகள் அடப்பதற்கு. அப்ப 7 எருதுகள் அடக்கினானே, இதுக்கு ஒரு உதாகரணம் யாதவாபியுதயத்திலிருந்து. இன்னொரு உதாகரணத்தை பெரியவர்கள் தெரிவித்தார்கள். எதை போலன்னா, சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் கரண் முதலிய 14,000 வீரர்களை வதம் பண்ணிய பொழுது பிராட்டி எம்பெருமானை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாலே அந்த சுகத்தை போல இருந்தது. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ என்று வால்மீகி பகவான் அருளி செய்தார் போல இவளுக்காக 7 எருதுகள் அடக்கினானே. அப்படி அடக்கியவன் யாரு அப்படின்னா, அடக்கியவன் யாரு? கண்ணன் எம்பெருமான். அந்த கண்ணன் எம்பெருமானை அடைவதற்காகவே இந்த 7 எருதுகள் அடக்கினானே. அப்ப அவளுடைய அழகு எப்படின்னா, தன்கோலம், அழகான அழகை உடையவளும், கண்டார் கண்குளிரும்படியான அழகை உடையவர். அப்படிப்பட்ட நப்பின்னை பிராட்டியை பெற்றவன் யாரு? கண்ணன் எம்பெருமான். அந்த கண்ணன் பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவிதேசம் இது திருக்கூடலூர். அந்த திருக்கூடலூர் திவிதேசத்தில் இருக்கக்கூடிய வண்டுகள் எப்படி இருக்குன்னா, நப்பின்னை பிராட்டி எவ்வளவு போக்கியமோ அதே போல அந்த திவிதேசத்து வண்டுகளும் போக்கியமாக குறிஞ்சி என்றதான பண்ணை பாடிக்கொண்டு ஆனந்தமாக தெரிந்தது அப்படின்னு இது 2வது பாசுரத்துல சொன்னார். ஏன் இங்க கண்ணன் பெருமானுடைய வைபவத்தை தெரிவிக்கிறார்னா, தாம் தம் பெருமை அறியார்னு சொல்லிட்டார். அவனுக்கு தன்னுடைய வைபவம் தெரியாது, ஆனா அவன் பண்ணின காரியங்கள் எப்படி தெரியுமா? யாராலையும் சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள்னு சொல்ல முடியாத வைபவத்தை உடையவன். 2வதாக சொன்னார். அடுத்து 3வது பாசுரம். பிள்ளை உருவாய் தயிர் உண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர் போல் கள்ளனாரை வயலுள் கயல் மீன் கொள்ளை கொள்ளும் கூடலூரே. இந்த 3வது பாசுரத்திலையும் கண்ணன் எம்பெருமானுடைய வைபவத்தையே அனுபவிக்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த பதிகத்தினுடைய நிதான பாசுரம் இந்த 3வது பாசுரம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர் போல் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
இதே போல மேல இதே பதிகத்தில் 9வது பாசுரத்திலையும் ஆழ்வாருக்கு இதே அனுபவம் தான் உண்டாக போகும். இந்த பாசுரம் நிதான பாசுரம். அப்போ இந்த திருக்கூடலூர் திவ்யதேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் யாருன்னா கண்ணன் எம்பெருமான். அவன் யாருன்னா பிள்ளை உருவாய். வியாக்கியானத்துல பெரிய மாச்சான் பிள்ளை சொன்னார், சர்வேஸ்வரனாயிருந்து வைத்து வெண்ணை அமுது செய்ய பார்த்தால் இசைவார் இல்லை. எம்பெருமானுக்கு என்ன கட்டம்? நான் தான் எம்பெருமான் சர்வேஸ்வரன், எனக்கு வெண்ணமானுன்னு கேட்டான்னா கொடுக்க மாட்டாளாம். திருவாய்ப்பாடியிலே உனக்கெல்லாம் கிடையாது, நீயே சர்வேஸ்வரன், அவாப்த சமஸ்த காமன், இந்த வெண்ணை என்ன உனக்கு பெருசா அப்படின்றாளாம். அதுக்காக பிள்ளை வடிவு கொண்டு தயிரமுது செய்து இப்படி ஆசிரித ஸ்பர்ஷமுடைய திரவியத்தால் அல்லது செல்லாத நீர்மையை காட்டி அனன்யார்கனாக்கி விலக்காததோர் அவகாசம் பெற்றவாறே ஹிருதயத்திலே வந்து அவன் வர்த்திக்கிற தேசம் போலே. ரொம்ப அழகா சொன்னார். அதனால என்ன பண்ணினா, இவனுக்கு தயிர் வேணும், வெண்ணெய் வேணும், என்ன பண்ணலாம்னு பார்த்தான். பிரமேயத்துக்காக பிரமாணம் அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. உபேயத்துக்காக உபாயம் அப்படிங்கிறார். எப்படின்னா இவனுக்கு என்ன வேணும்? வெண்ணெய் வேணும். அதுக்காக என்ன பண்ணினானா, நாம் சர்வேஸ்வரனாக போனால் கொடுக்க மாட்டார்கள் அல்லவா, அதற்காக பிள்ளை உருவாய் போய்விடுவோம் அப்படின்னு சிறு பிள்ளையாக வந்தான். அது மட்டும் கிடையாது, பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், அந்த வெண்ணையை புஜித்தானே இவர்களுடைய சம்பந்தம் இல்லாத வெண்ணெய் இவருக்கு வேண்டாம்னு இருந்தான். பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீ திருமடல் வியாக்கியானத்தில் சொன்னார், பிராமணர்கள் தனத்தை பழுதே செய்தான் அப்படின்னார். ஆட்சியர் தனத்தை கொண்டாடினான். அடியார்களான கோபியமார்கள் இவர்களுடைய சம்பந்தம் உடைய வெண்ணை இதுவே அடிய எனக்கு உத்தேசியம் என்று இவர்கள் கடைந்த வெண்ணையை தனக்கு போக்கியமாக கொண்டானாம். அது மட்டும் போக்கியமாக கொள்ளவில்லை, அது இல்லாமல் தன்னால் இருக்க முடியாது என்ன, தனக்கு தாரகமே அதுதான். வியாக்கியானத்தில் சொன்னார், அந்த திரவியத்தால் அல்லது செல்லாதபடியாக தன்னுடைய நீர்மையை காட்டிக் கொண்டான். சரி, அப்ப என்ன ஆனது? வெண்ணையை திருடிண்டே இருந்தா யாரும் விளக்கவில்லை என்பது மட்டும் கிடையாது, ஐயோ எங்க ஆத்துல வந்து கண்ணன் வெண்ணை திருடலையேன்னு சொன்னாலும். இதை விட ஆச்சரியம் என்னன்னா, பெரிய ஆழ்வார் தெரிவிக்கிறார், யசோதையே சொல்வலாம் கண்ணன் இடத்துல, கண்ணா இந்த ஆத்துல வெண்ணை ரொம்ப நன்னா இருக்கட்டும், அந்த ஆத்துல போய் திருடும்பலாம். இந்த பையனை என்ன பண்ணினானா, முதல்ல எக்ஸல் யூஸ் பண்ணினதே கண்ணன் தான். ஏன்னா எந்த ஆத்துல வெண்ணை திருட போகணும்னு பிளான் பண்ணுவான். இந்த ஐபிஎல் மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரே நாள்ல பல இடங்கள்ல வெண்ணை திருடுவன். அப்போ பல இடங்கள்ல திருடணும்னா ஒரே டீம் போனா அகப்பட்டுப்பாளே, அதுக்காக ஒவ்வொரு ஆத்துல வெண்ணை திருடுறதுக்கு இவனுக்கு சகாயத்துக்கு ஒவ்வொரு டீம், அதுக்கு ஒரு 4 பேர் இப்படி திருடுவனா. ஒரு நாள் வந்து சொன்னானா, அந்த ஆத்துல வெண்ணை நன்னாவே இல்லை, எவ்வளவு கட்டப்பட்டேன் தெரியுமா, இந்த வெண்ணைக்காக இவ்வளவு கட்டப்பட்டேன்னு சொன்னானா கண்ணன். அப்பதான் யசோதை பார்த்தான், ஐயோ குழந்தை இவ்வளவு கட்டப்படுறானேன்னு சொன்னானா. கண்ணா நீ கட்டப்படாதே, இனிமே எந்த ஆத்துல வெண்ணை நன்னா இருக்குன்னு நான் சொல்றேன்னாளா. அப்படி ஒரு அனுபவம் எம்பெருமானுக்கு யசோதையே காட்டி கொடுத்தாளா, இந்த ஆத்துல வெண்ணை நன்னா இருக்கும் திருடுன்னு, அதுக்காக போய் திருடுவனா. அப்படி திருடிய காலத்துல எல்லாரும் வந்து யசோதையிட்டே சொல்வார்களாம், யசோதை நீ பெத்த பிள்ளை லட்சணம் தெரியுமான்னு. என்னாச்சு, உங்க ஆத்து பிள்ளை வந்து வெண்ணை திருடினாம் படம். இதை ரொம்ப அழகா அனுபவித்தார்கள். ஆய்ச்சியாகிய அன்னையால் அன்று வெண்ணை வார்த்தையுள். ரொம்ப அழகான அனுபவம் வியாக்கியானத்தில் இருக்கு. திருவாய்ப்பாடியில ஒரு ஆத்துல வெண்ணை காணாம போயிடுது. யார் இந்த பையதான் பண்ணியிருக்கா, வேற யாரும் பண்ணல. வெண்ணை திருடு போடுத்து வெண்ணைய காணும் அப்படின்னு பேசினாளாம். அவன் பேசின உடனே இவன் என்ன பண்ணிட்டான், ஐயோ நாம தான் திருடி இருக்கோம், நாம திருடுவோம்னு ஜெகத் பிரசித்தம், பல்லாயிரவர் இவ்வூரில் தீமைகள் செய்வார், எல்லாம் உண்மையிலன்னி போகாது. திருவாய்ப்பாடியில எஃப்ஐஆர் போடணும்னா முதல்ல கண்ணன் மேலதான் போடுவாளாம், எது திருடினாலும் எது திருடு போனாலும். இவன் பார்த்தான், வெண்ணை நாம திருடிட்டோம், நம்ம வந்து இவர்கள் பிடித்து விடுவார்கள், அதனால என்ன, ஐயோ எனக்கு தெரியாதேன்னு ஓன்னு அழுது விட்டானா. எதுக்காக அழுதானா, நாம அழுதுட்டோம்னா ஐயோ குழந்தை ரொம்ப பயந்து அழறானே, இவனா வெண்ணைய திருடி இருப்பான் அப்படின்னு எல்லாரும் நம்பி இவனை முட்டுடுவான்னு இவன் நினைச்சானாம். அதனால என்ன அப்படின்னா, ஊரிலே வெண்ணை களவு போயிற்று என்னார்கள், அவ்வளவிலே நாம் இரே இதுக்கு இலக்கு என்று அழப்புக்கான் போன அழுதானா. எதை போல இருந்தது, திருவாய்ப்பாடியில வெண்ணை திருடு போனதுன்னு பேசினா
பேசினான்னு கேட்ட உடனே இவன் அழுதுட்டான். எதை போல இருந்ததுங்கிறதுக்கு ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொன்னா, ஒரு பெரிய மடம். மடத்துல பழைய காலங்கள்ல மடங்கள்னா யாராவது யாத்திரிகள் போவா, அங்க ஆகாரம் இருக்கும், ஏதோ கிடைச்ச ஆகாரத்தை சாப்பிடுவான், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுப்பான், திரும்ப அவன் காரியத்துக்காக கிளம்புவான். அது மாதிரி யாரோ 4 சுவாமிகள் போனா ஒரு பெரிய மடம், மடத்துல போய் உட்காந்துட்டா நல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே சாதம் ஜெரிக்கணுமே உட்காந்து பேசுறா. உட்காந்து பேசுறப்பா சொன்னா, ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு மடம், எவ்வளவு நன்னா இருக்கு, எவ்வளவு பெருக்கி நன்னா வச்சிருக்கா, ரொம்ப அழகா முழுகி இருக்காளே, கோலம் எல்லாம் போட்டு நன்னா இருக்கேன், இந்த மடத்தை யார் முழுகுவா, யார் கோலம் போடுவா, யார் பெருக்குவா அப்படின்னு அவ ஒருத்தர் பேசிண்டாளா. என்ன காரணம்னா, நாம சாப்பிட்டுருக்கோம், நம்ம கூட்டி ஏதாவது வேலை சொல்லிடுவாளோ அப்படின்னு. இத்த கேட்டுண்டே இருந்தான். அங்க ஒரு பிள்ளையாண்டான், அவனுக்கு தாயார் தகப்பனார் கிடையாது, அதனால அந்த மடத்துல வந்து ஏதோ சாப்பிட வந்திருக்கான். அவன் பயந்து போட்டான், ஐயோ நம்ம சொல்லிட போறாளே அப்படின்ட்டு அவனை கூப்பிடவே இல்லையா. இவா இத பேசிட்டு இருக்கிறப்பவே அவன் சொன்னானா, ஐயோ என்னால மடத்தெல்லாம் முழுக முடியாது, எனக்கு உடம்பு முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் ஓன்னு அழுதானா. இது எதை போலன்னா, அந்த பிள்ளையாண்டான கூப்பிட்டு மடத்தை முழுவன்னு சொல்றதுக்கு முன்னாடியே என்னால முடியாதுன்னு அழுதானே, அதுபோல திருவாய்ப்பாடியில வெண்ண களவு போயித்துன்னு சொன்ன உடனே இந்த கண்ணன் அழுதானா. அப்படி பிள்ளை உருவாய் தயிர் உண்டு. தயிர் உண்டவன் யாருன்னா, அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர் போல். அப்படி வெண்ணைய திருடியே பழக்கமா எடுத்தா. அப்போ பார்த்தாளாம், சரி கண்ணன் பண்ண நன்னா திருடட்டும், திருடுறதுக்கு அவகாசமும் பண்ணி கொடுத்தாளாம். அதே போல எம்பெருமான் என்ன பண்ணினான்னா, மெதுமெதுவாக வந்தானாம். ஆழ்வார் அனுபவித்தார் இல்லையா, ஒக்கலையில் உள்ளானே, என் உச்சியில் உள்ளானே, என் நாவினில் உள்ளானே, என் நெற்றியில் உள்ளான் அப்படின்னு ஆழ்வார் அனுபவித்தார் அல்லவா. அது போல எம்பெருமான் என்ன பண்ணினானா, மெதுமெதுவாக வந்தானாம். வந்து ஆழ்வாருடைய ஹிருதயத்துல வந்து தங்கிக் கொண்டானாம். அப்படி தங்கிக் கொண்ட எம்பெருமான் வர்த்திக்கக்கூடிய திவ்யதேசம் திருக்கோடலூர் அப்படின்னார். சரி, அந்த திருக்கோடலூர் ஊர் எப்படி இருக்குன்னார். இப்ப சொன்னப்பட்ட விஷயம் என்ன, யசோதை தயிரை கடைந்தாள், வெண்ணையை திரட்டி வச்சிருக்கா, அந்த வெண்ணையை இவன் சாப்பிடுறான்ங்கிறது இங்க அனுபவம். அதையே உதாரணமாக கொண்டு இப்ப மேல ஆழ்வார் அருளி செய்தார். கள்ளனாரை வயலுள் கயல் மீன் கொள்ளை கொள்ளும் கூடலூரிலே. கள்ளனாரை, நாரைன்னு ஒரு பட்சி, அது வயல்ல நின்று இருக்கு. எதுக்காக அப்படின்னா, தனக்கு மீன் வேணும், உணவு, நாரைக்கு மீன் தானே உணவு, அப்படியே நின்று இருக்கான். அப்போ அங்க வரக்கூடிய மீன்கள் எல்லாம் அப்படியே ஜலத்துல அப்படியே மெதுவா போறது இல்லையா, அதை பார்த்துட்டே இருக்கு நாரை. அந்த நாரையினுடைய கால அந்த மீன்கள் எல்லாம் குத்துறது. அப்பவும் அந்த நாரை பேசாம இருந்துதான். இப்ப நாரைக்கு மீன் தான் உணவுன்னா உடனே வரக்கூடிய ஒரு மீனை பிடிக்க வேண்டியதானே. நாரை பேசாம இருந்தது என்ன காரணம்னா, தனக்கு ஏற்ற மீன் வர வேண்டும் என்று காத்து கொண்டு இருந்தது. அதனாலதான் அத கள்ளநாரை அப்படின்னா. கள்ளநாரை வயலுள் கழனிகளிலே கயல் மீன், அழகான தனக்கு வேண்டியதான மீன் வரையிலே வரும் வரையிலே காத்து கொண்டு இருந்து என்ன பண்ணிடுதான், கொள்ளை கொள்ளும். அந்த நாரையானது தனக்கு வேணுங்கிற மீன் வந்த உடனே அத அப்படியே அபகரித்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட கூடலூர்னர். எதுக்காக இதை இங்க சொல்லணும்? அந்த நாரையை போல இங்கு கண்ணன் எம்பெருமான். அந்த நாரை வயலில் நிற்கும் பொழுது நிறைய மீன்கள் வந்தது அல்லவா, அது போல இங்க என்ன நடந்தது, யசோதை மடியிலே கண்ணன் பெருமானை விட்டு கொண்டு தயிரை கடைந்தாள். நன்னா வெண்ணெய் திரண்டது. வெண்ணெய் திரண்டு வர வரைக்கும் கண்ணன் என்ன பண்ணினானா, பார்த்தாளாம் குழந்தை தூங்குறானோன்னு. நன்னா தூங்குறவனை போல இருந்தானா, ஓராதவன் போல் உறங்கி அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரே சிறிய திருமடல்ல. நன்னா தூங்குறத போல இருந்தானா. ஏன் இப்பவே அம்மாட்ட கேட்டு இருந்தா கொஞ்சம் தான் கொடுப்பேன், குழந்தை ராத்திரி வெண்ணெய் சாப்பிடக்கூடாதுடா, உனக்கு வயிறு தாங்காதுன்னு கொஞ்சம் கொடுப்பேன். இப்ப அம்மா கிளம்பி போயிட்டான்னா அந்த பானையில இருக்கிற வெண்ணெய் முழுவதும் நமக்கு தானே வரும். அதுக்காக கண்ணை மூடிட்டு காத்துட்டே இருந்தானா. அம்மா என்ன பண்ணினா, ஒரு புது பானையில வெண்ணையை வச்சுட்டு போனா. அவள் வச்சுட்டு போன உத்தரக்ஷணம் போனானா, தான் ஆசைப்பட்டவாறே வெண்ணையை திருடி சென்றான். வியாக்கியானத்தில் ரொம்ப சொன்னார், யசோதை பிராட்டி தயிரையும் வெண்ணையும் சேமிக்கும் பொழுது ஓராதவன் போல் உறங்கி அவள் பேரென்னவாறே தான் கண்டபடி கொள்ளை கொள்ளுமா போலே ஆயிற்று இவற்றின் சுபாவமும். இப்ப அந்த நாரை பறவை கழனியில காத்துருக்கு, மீன்கள் எல்லாம் வந்தது, அதை விட்டது, தனக்கு வேணுங்கிறதான மீனை எடுத்துக்கொண்டது. அதே போல இவன் என்ன பண்ணினா, அம்மா மடியிலேயே படுத்துட்டு இருக்கான்.
அவள் வெண்ணையை கடைந்து பானையிலே வைத்து சென்ற உடனே அந்த பானையில் இருக்கக்கூடிய அத்தனை வெண்ணையும் பருகினானே, அந்த நாரையை போலே இவன் நாராயணன். அப்படிப்பட்ட கண்ணன் எம்பெருமான். அழகா அரும்பதத்தில் சொன்னார், நாராயணன் படி ஆயித்து நாரைகளின் படியும் என்கிறார். அந்த எம்பெருமான் எப்படியோ அதே போல அந்த எம்பெருமான் வர்த்திக்கக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களிலே இருக்கக்கூடிய நாரை பறவையும் அப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னார். கண்ணன் கண்ணன் சொல்லிட்டு வந்த உடனே ஆழ்வாருக்கு இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவனுடைய பெருமை என்ன அதை சொல்லணுமே, அவனுடைய அழகு என்னன்னு சொல்லணும்னு நினைச்சார். அவன் அழகுன்னு நினைச்ச உடனே ஆழ்வாருக்கு அவன் பண்ணி வாமனாவதாரம் தான் ஞாபகம் வந்தது. உடனே அடுத்த பாசுரத்துல சொன்னார், கூற்று ஏர் உருவின் குரலாய் நிலம் நீர் ஏற்றான் எந்தை பெருமான் ஊர் போல் சேற்றியேர் உழவர் கோதை போதுவோம் கோல் தேன் முரலும் கூடலூரே. கூற்று ஏர் உருவின் குரலாய், கூற்று ஏர் அப்படின்னா கொண்டாடும்படியான வடிவத்தை எடுத்துக்கொண்டான். எப்படின்னா வாமனன். இந்த வாமனன் எப்படிப்பட்டவன்கிறத கம்பநாட்டு ஆழ்வார் ரொம்ப சொன்னார். முப்புரி நூலினன் முஞ்சையன் விஞ்சை கற்பதோர் நாவன் அணற்படுகையன் அற்புதன் அற்புதரேர் அறிவுந்தன் சிற்பதம் முப்பதோர் மெய்கொடு சென்றான் அப்படின்னு கம்பநாட்டாழ்வார் சொன்னார். இது ஒரு வைபவம். இன்னொரு அனுபவம் சொன்னார், இந்த லோகத்திலேயே ரொம்ப குள்ளமானவான்னு நாம சொல்றோம் இல்லையா, அந்த குள்ளமானவா பக்கத்துல இந்த வாமனன் போய் நின்னா அந்த குள்ளமா இருக்கிறவான்னு நாம சொல்றோமே, அவளாம் பனமரம் போல உயர்ந்திருக்காளாம், இந்த வாமனன் சிறு பிள்ளையாக இருக்கிறான். அப்படி கூற்றேர் உருவால் வியாக்கியானத்துல பெரிய வாச்சான் பிள்ளை சொன்னார், மமேதம் என்னும் அபேட்சை உடைய வாமன வேஷத்தை பரிகிரகித்து எண்ணுதல் அந்நியே கண்டாரடங்களும் இது ஒரு குரல் வடிவிருக்கும்படியே என்று கூறப்பட்ட வடிவை உடையவன் எண்ணுதல். என்ன காரணம்னார், இங்கிருந்து கிளம்பினான், மகாபலியனுடைய யஜ்ஞமாடத்துக்கு போறான். ஆழ்வார் ரொம்ப அழகா சொன்னார், மண்ணை உண்டு உமிழ்ந்து பின் இறந்து கொண்டு அளந்து. மண்ணை உண்டு மண்ணை உமிழ்ந்து பின் இறந்து கொண்டு அளந்து கொண்ட வாமனன். ஆண்டாள் நாச்சியாருடைய அனுபவம் எப்படி இருந்தது, எங்கும் அதிரப்பூதகனா கண்டேன் தோழினான். கண்ணன் பெருமான் நடந்து வந்தானா அதிர்ந்துதான். ஏன் இப்படி நடந்து வந்தான்னா, இதுவரையும் இவன் இப்படி நடந்து வந்ததுக்கு காரணம் என்னன்னா கல்யாணம் போறதுங்கிற ஒரு பயமோன்னா, இல்ல இதுக்கு ஏற்கனவே அவன் ரிஹர்சல் பண்ணி விட்டான், பழகினான்னா. எங்கன்னா வாமனாவதாரத்துல மகாபலி இடத்துல சென்றான் யஜ்ஞமாடத்துக்கு. அப்ப எப்படி போனானாம், எங்கும் புதிர எங்கும் அதிர புகுர கனா கண்டேன். எங்கும் அதிரும்படியாக, நான் இதுக்கு முன்னாடி யாரிடத்துலயும் போய் பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டதில்லை, இப்பதான் போறோம், காரியம் ஆகுமோ ஆகாதோ. ஏன்னா தேவேந்திரனுக்கு சொல்லிட்டான், அப்பா நீ கவலைப்படாதடா, உன்னுடைய ராஜ்யத்தை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். இப்ப போறான், காரியம் ஆகுமா தெரியலையேன்னு பயந்து கொண்டு போனானா. அப்படிப்பட்ட எம்பெருமான பார்த்த உடனேயே மகாபலியினுடைய பத்னி வித்யாவளி சொன்னாளா, என்ன அழகா இருக்கான் பிள்ளை, கொடுத்தா இந்த பிள்ளைக்கு தான் எல்லாம் கொடுக்கணும்னாளா. கொடுக்கறதே யாருக்கு கொடுக்கணும்னா, வேதவிதே கில தத்தம் தத்தம் பிரிய சமயா சக சுத்தம் சுத்தம் இஷ்டஜனே சக புக்தம் புக்தம். நன்னா சாப்பிடுற ஆசை இருக்கிறவாளோட சாப்பிட போகணும். யாருக்கு கொடுக்கணும்னா நன்னா படிச்சவாளுக்கு கொடுக்கணும். போனான் மகாபலியை பார்த்தான். மகாபலி கேட்டான், என்ன வேணும்னா, பிள்ளாய் நீ யார், கத்வம் பிரம்மன் நீ யாருன்னா. எம்பெருமான் சொன்னான், அபூர்வகா, இதுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தது இல்லப்பான்னா. என்ன காரணம்னா, யாரிடத்துலயும் போய் கை நீட்டினவன் கிடையாது, இப்பதான் கை நீட்டுறேன். ஓ அப்படியா, என்ன வேணும், நான் யாரு தெரியுமா, நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னா மகாபலி. வாமனாவதாரத்துல நாம ஒண்ணு அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப விஸ்தாரமா இதை சொல்லியிருக்கான் எம்பெருமான். அது என்னது அப்படின்னா, யார் எவ்வளவு கொடுக்கறேன்னு சொன்னாலும் நம்மால எது முடியுமோ அதைத்தான் நாம வச்சுக்கணும். நமக்கு எது தேவையோ அதைத்தான் வச்சுக்கணும். மகாபலி இடத்துல சொன்னா, வித்தம் யாவத்து பிரயோஜனம் அப்படிங்கிறான். ஹே மகாபலி, நீ எதை வேணா கொடுத்து விடுவாய், ஆனா பிரம்மச்சாரி சிறு பிள்ளை, எனக்கு என்ன வேணும், என்னுடைய கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு இடம் வேணும். அதுக்கு என்ன, எனக்கு அரண்மனையா வேணும், வேண்டாமே, என்னுடைய சிறு பாதத்தாலே 3 அடி மண்ணு இருந்தா போதும். என்ன காரணம்னா, யார் ஒருவனாக இருந்தாலும் அவனுக்கு தன்னால் எதை தாங்க முடியுமோ அதைத்தான் அவன் கொள்ள வேண்டும். வித்தம் யாவத் பிரயோஜனம், எனக்கு பிரயோஜனம் இல்லாதது ஒண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு வாமனன்
மகாபலி இடத்துல சொன்னானா. அப்படிப்பட்ட வாமனனாக சென்று என்ன பண்ணினான்? நிலம் நீரேத்தான், பூமியை தானம் வாங்கினானா. புறத்தாழ்வான் சுந்தரமா புஸ்தகத்துல கேட்டுட்டார், எம்பெருமானே இந்த உலகமே உனக்கு ஒத்தனுக்கு மட்டும்தானே சொந்தம். தேவரீருடைய உடைமையாகவே இந்த உலோகம் இருக்கு. தேவரீர் ஒருவருக்கே உடைமையாக இருக்கக்கூடிய இந்த லோகத்தை மகாபலி இடத்துல போய் பவதி பிக்ஷாந்தேகின்னு இறந்து பெற்றீரே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டுட்டார். இந்த மகாபலியிட்ட போய் எம்பெருமான் கேட்ட உடனே மகாபலி என்ன பண்ணினான்? பூமியை தானம் கொடுத்துட்டான், நிலம் நீரேற்றான் அப்படின்னார். இந்த இடத்துல ரொம்ப அழகா பெரியவா ரெண்டு விஷயம் சொன்னான். மகாபலிக்கு வாமனன் ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுத்தான், சிவனுக்கு திருவிக்கிரமன் ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுத்தான். வாமனனாக மகாபலிக்கு ஸ்ரீபாத தீர்த்தம், திருவிக்கிரமனாக சிவபெருமானுக்கு ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுத்தானா. இது ஒரு அவதாரமா ரெண்டு அவதாரமானார். 2 அவதாரங்கள் ஒரு அவதாரத்திலே அப்படின்னு சொன்னான். அப்படி நிலம் நீரேற்றான் அப்படிப்பட்டவன் யாருன்னா எனக்கு சுவாமி எந்தையினார். சரி, அவன் எப்படிப்பட்டவன்? எனக்கு சுவாமிங்கிறது மட்டும் கிடையாது, எனக்கு குலநாதனாக விளங்கக்கூடியவன். என்னுடைய குலத்துக்கே அவன் தான் நாதன், எனக்கு சுவாமி. அப்படிப்பட்ட கண்ணன் பெருமான் அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யதேசம் எப்படி தெரியுமா? ரொம்ப அழகா சொன்னார். சேற்று ஏர் உழவர் கோதை போதுவோம் கோல்தேன் முரலும் கூடலூரே. கீழ் பாசுரத்துல சொன்னார், திவ்யதேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அவர்களுடைய கேசங்களிலே இருக்கக்கூடிய பரிமளம் அபாரமா வீசுறதுன்னு. அடுத்து சொன்னார், வண்டுகள் எல்லாம் ரொம்ப நல்லா ரீங்காரம் பண்றது அப்படின்னு சொன்னார். அடுத்து சொன்னார், நாரை பறவைகள் தங்களுக்கு வேணுங்கிற மீன் வரும் வரையிலே காத்து கொண்டிருந்ததுன்னார். இந்த பாசுரத்தில் அதெல்லாத்தையும் காட்டில விலட்சணமான ஒரு அனுபவத்தை சொன்னார். அதாவது கழனிகளிலே, வயல் மரப்பாடிலே, நிலங்களிலே உழவு தொழில் செய்யக்கூடியவர்கள், உழவர்கள், அவா கேசங்கள்ல பூ வச்சுருக்கலாம். அந்த புஷ்பங்கள்ல இருக்கக்கூடிய மது, அந்த மதுவை பானம் பண்ணின வண்டுகள் அப்படிங்கிறார். எப்படி சொன்னார்னா, சேற்று ஏர் உழவர், ஏர்கட்டி உழவல்லவரான உழவர்கள், அவர்கள் அந்த உழவர்களுடைய கேசங்களிலே வைக்கப்பட்ட போதுனா புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களிலே இருக்கக்கூடிய தேனை ஊன் நன்றாக பருகமானம் என்பதற்காக வந்ததான வண்டுகள். அப்படிப்பட்ட வண்டுகள் என்ன பண்ணினதா? நன்னா வாய் விட்டு பாடினதா, மதுபானம் பண்ணின வண்டுகள் நன்னா பாடினதா. அப்படிப்பட்ட வயல்வெளியை உடைய திருக்கூடலூர், அந்த கூடலூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் வாமனனாக போனார். அப்ப இதுல எப்படி இது என்ன அர்த்தம் புரியறதுன்னா, அந்த உழவர்களுடைய கேசங்களிலே இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்கு வந்த வண்டுகள் எப்படி கானம் பண்ணினது மதுரமாக இருந்ததோ, அதே போல வாமனனும் மதுரமாக இருந்தான் அப்படின்னு சொன்னார். இது 4வது பாட்டு. இப்படி சொன்ன உடனே 5வது பாசுரத்துல சொல்றார், வாமனனாக போனவன் திருவிக்கிரமனாக உயர்ந்தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அத அடுத்த பாசுரத்துல சொல்றார், தொண்டர் வரவச் சுடர் சென்று அணவ அண்டத்து அமரும் அடிகள் ஊர் போல் வண்டல் அலையுள் கண்டை மிளிர கொண்டல் அதிரும் கூடலூரே. தொண்டர் பரவ சுடர் சென்று அணவ அண்டத்து அமரர் அடிகள் ஊர் போல். இந்த எம்பெருமான் யாருன்னா, வாமனனாக சென்று மகாபலி இடத்திலே, மகாபலி எனக்கு 3 அடி மண்ணு கொடுன்னான். மகாபலி இடத்துல சுக்கராச்சாரியர் வந்து சொன்னார், டே வந்தவன் நாராயணன்டா, அவனுக்கு கொடுக்காதே என்ன. மகாபலி ரொம்ப அழகா சொன்னான், வந்தவன் நாராயணன்னா அவனுக்கு தான் கொடுக்கணும்னார். ஏன் அப்படின்னா, நாளைக்கு எந்த கதையை வேணா எப்படி வேணா மாத்தி சொல்லலாம், ஆனா இதை மட்டும் மாற்ற முடியாது. ஏன்? நாராயணனுக்கு மகாபலி கொடுத்தான்னு தான் சொல்லணுமே ஒழிய மகாபலிக்கு நாராயணன் கொடுத்தான்னு இங்கேயும் சொல்ல முடியாது. மகாபலியிடத்திலே நாராயணன் யாச்சித்தான்னு தான் சொல்லணும். அந்த பெருமை உடனே எனக்கு போதும்னு சொன்னான். உடனே மகாபலியுடைய பத்னி வித்யாவளி சொன்னா, கொடுத்தா இந்த பிள்ளைக்கு தான் கொடுக்கணும். உடனே மகாபலி கேட்டான், பிள்ளை என்ன வேணும்னா, எம்பெருமான் தெரிவித்தான் 3 அடி மண்ணு வேணும்னான். உடனே நீரை தாரவார்த்து கொடுத்தான். கொடுத்த உடனே எம்பெருமான் அடுத்த உத்தரக்ஷணம் திருவிக்கிரமனாக உயர்ந்தான் அல்லவா. அப்படி திருவிக்கிரமனாக உயர்ந்த பொழுது என்ன நடந்ததாம்? தொண்டர்கள்னா அடியார்கள்னா ஆசிரிதரானவர்கள்,
இப்ப எம்பெருமான் திருவிக்கிரமனாக உயர்ந்து நிற்க அடியார்கள் எல்லாம் வந்து கொண்டாடினார்களாம். எதை போலனா யமுனா நதிக்கரையிலே எம்பெருமான் வேணுகானம் பண்ணிய பொழுது பசுமாடுகள் எல்லாம் வந்து இவன் வேணுகானத்தை கேட்டார் போலே ஆசிரியர்கள் எல்லாம் திரண்டு வந்து கொண்டாடினார்கள். அப்ப என்ன நடந்ததுன்னா திருமேனியில் ஏகதேசமானது ஆதித்ய பதத்த அளவிலே சென்று ஸ்பர்சிக்க, அப்ப எம்பெருமான் இங்கிருந்து சூரியலோகம் வரையிலே எம்பெருமானுடைய திருமேனியானது விளங்கியதுனார். ஒரு திருவடியாலே லோகத்தை முழுவதையும் அளந்தான். வியாக்கியானத்தில் சொன்னார், ஆகாசம் அவகாசம் உள்ள இடமடைய தன் திருமேனியாலே பாரித்த சுவாமிகள். அப்படி மகாமரி இடத்திலே தானம் வாங்கிய எம்பெருமான் இந்த 2 லோகங்களையும் அளந்தானா. 2 லோகங்களையும் அளந்தானே, அது ஆச்சரியம் இல்ல. அப்படி அளந்தவன் என்ன பண்ணினான் மகாபலி? அவன் எப்படி அளந்தான்? கம்பநாட்டாழ்வார் ரொம்ப அழகா சொன்னார், உயர்ந்தோர்க்கு உதவி ஒப்ப விசும்பின் ஓங்கினான். யாருக்கு கொடுக்கணுமோ அவளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் கொடுத்தவாளுக்கும் பெருமை. அதை போல எம்பெருமான் அப்படி உயர்ந்து நின்னானா. இத ரொம்ப அழகா சொல்றார், கடல் தலம் ஒன்றே நிலமுழுதுமாயிற்று, ஒரு கடல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்தது. இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தில பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், மகாபலியை தத்தம் பண்ணி கொடுத்துட்டான், தாரமார்த்து கொடுத்தானா. இப்ப எம்பெருமான் இந்த லோகத்தை அளக்கணும்னு நினைக்கணும் இல்லையா? அப்படி அவன் நினைவும் வேண்டாதே திருவடிகள் தானே எங்கும் ஒக்க பறந்தது. தன்னுடைய சோதியிலே புக்காலும் அவன் ஒருவன் உளன் என்று விசிரம்பித்து தன் நிழலிலே ஒதுங்கலாம்படி ஆகாச அவகாசம் உள்ளிட்ட எங்கும் போய் பரம்பிற்று. எங்கு திரும்பினாலும் அவன் திருவடியாக இருக்க, அவன் திருவடி நிழலிலே ஒதுங்கும்படியாக தன்னை காட்டிக் கொடுத்தான். அதனாலதான் வாசுதேவ தருச்சாயா நாதி சீதா நகர்மதாக அப்படின்னு சொன்னாலே அந்த வாசுதேவன் அப்படி எல்லாருக்கும் நிழல் கொடுக்குமாறு ஓங்கி நின்னான். ஆகாசம் முழுவதும் வியாபித்து நின்னவன் யாரு? கண்ணன் எம்பெருமான். அந்த கண்ணன் எம்பெருமானுடைய ஊர் எது தெரியுமான்னார்? அந்த ஊர் வண்டல் அலையுள் கண்டை முழிற கொண்டல் அதிரும் கூடல் ஊரிலே. ரொம்ப அழகா சொன்னார். மண்டல் அப்படின்னா நீர்ச்சுழின்னு அர்த்தம். நீர்ச்சுழின்னா இது எங்க பார்க்கலாம்னா ஆற்றங்கரை வழியாக போனோம்னு இதை பார்க்கலாம். அங்கங்க நீர்ச்சுழி உண்டாகும். அந்த ஜலத்தினுடைய சுக்கத்தினால வண்டுகள் ஈக்கள் எல்லாம் அந்த சுழியில வந்து நிறைய மொய்க்குமா. இது ஆற்றங்கரை வழியாக நடந்து போனா அதை அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட நீர்ச்சுழிகள் நிறைந்ததான அலைகள் நிறைந்ததான அந்த ஜலத்துல மீன்கள் எல்லாம் எப்படி ரொம்ப செருக்கோட இருக்கான். என்ன காரணம்னா அபாரமான ஜலம். தனக்கு என்ன வேணும்? மீன்களுக்கு ஜலம் இருந்தா போதும். நிறைய ஐஸ்வர்யமோல ஜலம் இருக்கு. அதனால மீன்களுக்கெல்லாம் ரொம்ப அகங்காரம் உண்டாயிடுத்தான். அப்படி செருக்குனால அப்படி மிளிர்ந்ததுன்னா அந்த ஆனந்தம் மீன்களுடைய உடம்புலயே தெரிஞ்சுதான். இத பார்த்த உடனே மேகங்கள் எல்லாம் பயந்து போயிடுத்தான். மேகங்கள் என்ன பண்ணிருந்தா இந்த மீன்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஔஜ்வல்யம் இருக்க, ஜோதிஷ் இருக்க, இத பார்த்த உடனே இது என்னவோ மின்னல் அப்படின்னு நினைச்சுண்டு மேகங்களா தன்னுடைய சரீரத்தை கருப்பாக ஆக்கி கொண்டதான். கொண்டல் நதிரும் கூடலூரிரேன். இந்த மீன்கள் உடம்புல இருக்கக்கூடிய இந்த அபாரமான இந்த ஒரு தேஜஸ் இருக்கேன், மிளிர்ச்சின்னு தமிழ் அழகான வார்த்தை. இத பார்த்த உடனே மேகங்கள்லாம் நினைச்சுதான் ஆஹா மின்னல் உண்டாயிடுத்து நாம கர்ஜிக்க வேணும்னு கர்ஜித்துதான். அப்படிப்பட்டதான திருக்கூடலூர். அந்த திருக்கூடலூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பண்ணினான்? ஆழ்வார் அழகா தெரிவிக்கிறார், அங்கையால் அடி 3 நீரேற்று அயன் அலர் கொடுதொழுது ஏத்த கங்கை போதரக்கால் நிமிர்த்து அருளிய கண்ணன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட கண்ணன் 5வது பாசுரத்துல சொன்னவர். இதுவரையும் கண்ணன் பெருமான சொன்னார், வாமனனை சொன்னார், திருவிக்கிரமனை சொன்னார். ஆனா அடுத்த பாசுரத்துல சம்பந்தமே இல்லாம வேற ஒரு விஷயத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறாரோன்னு தோணும். ஆனா இதுக்கு பெரியவாச்ச அன்புள்ள வியாக்கியானமும் சரி, ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலும் ஏதோ ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கணும். அடுத்த பாசுரம் எப்படி இருக்குன்னா, தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் துக்கம் துடைத்த துணைவர் ஊர் போல் எக்கலிடு நுண்மணல் மேல் எங்கும் கொக்கின் பழம் வீழ் கூடலூரே. இந்த பாசுரத்தினுடைய திருக்கூடலூர் அந்த ஊர் எப்படி இருக்குங்கிறத தெரிவிக்கிறார். அது என்னங்கிறத பார்த்துடுவோம். ரொம்ப அழகா சொல்றார் இந்த பாசுரத்துல. அந்த ஊர் எப்படி இருக்குன்னா, அந்த ஊர்ல நிறைய வயல் வரப்பு உண்டு.
அந்த வயல் வரப்புல இருக்கக்கூடிய மாம்பழங்கள், மாமரத்தில் இருக்கக்கூடிய மாம்பழங்கள், அந்த மாம்பழங்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்கான். மாம்பழங்கள் கீழே விழுந்த உடனே அது எப்படி இருக்கான்? வரிசையா இருக்கான். அது வரிசையா இருக்கிறது பார்த்த உடனே இப்ப மாங்காய் இருக்கு, அதை பழுக்க வைக்கணும்னா என்ன பண்றது? பழுக்க வைக்கணும் இல்லையா? அப்போ இங்க இந்த திவிதேசம் திருக்கூடலூர்ல அந்த ஊர் எப்படி இருக்குன்னா, எக்கலிடு நுண் மணல் மேல் எங்கும் கொக்கின் பழம் வீழ் கூடலூரிலே. கொக்கின் பழம்னா மாம்பழம், வீழ்னா விழுந்திருக்கான். எங்க விழுந்திருக்குன்னா நுண்மணல் மேலெங்கும், மணல் மேல விழுந்திருக்கான் அந்த மாம்பழம், மாங்காய். எதுக்காகன்னா மாங்காய் தானே பழுக்க வேண்டும் என்று மணல் மீது விழுந்தது. இது முதல்ல ஒரு அனுபவம். அடுத்து சொன்னா இப்படி மாங்காய் விழுந்திருக்கு இல்லையா, அந்த மாங்காய்க்கு மேல திரும்ப மணல் விழுந்ததா, அதனால இந்த மாங்காய்கள் எல்லாம் நன்றாக பழுத்ததுன்னு சொன்னார். வண்டலிட்ட நுண்ணிய மணல்களிலே மாம்பழம்லாம் வரிசையா இருக்கிறது பார்த்தா, ஓ இதை யாரும் இந்த பழங்கள் எல்லாம் பழுக்கணுங்கிறதுக்காக யாரோ வரிசையா வச்சிருக்கா போல இருக்கு. அப்படிப்பட்ட ஊர் கூடலூர் அப்படின்னார். இது கேட்கறானா இருக்கு. ஆனா அந்த ஊர் இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னார், அதத்தான் சொன்னார். தலைவன் துக்கம் துடைத்த துணைவர். துணைவர்னா ஆபத் பந்துன்னு அர்த்தம். ஆபத்து காலத்திலே நம்மோடு இருப்பவன்னார். தலைவன் துக்கம் துடைத்தவன்னார். இந்த இடத்துல தலைவன்னா யாரு? ரொம்ப அழகா சொன்னார், சிவபெருமான். சிவபெருமானுடைய துக்கத்தை போக்கின எம்பெருமான். இந்த வைபவம் ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் இந்த வைபவத்தை. அதாவது 4வது ஸ்கந்தத்துல இந்த வைபவம் இருக்கு. வித்துரர் கேட்கிறார் மைத்ரேயற்ற கேள்வி கேட்டார், மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் ஏன் சண்டை வந்ததுன்னு கேட்டார். ஸ்லோகமே அப்படிதான் இருக்கு. மாப்பிள்ளை யாருன்னா சிவபெருமான், மாமனார் யாருன்னா தக்ஷ பிரஜாபதி. என்ன நடந்தது அப்படின்னா, சத்திரயாகம் நடந்தது. தக்ஷன் போனான். உடனே எல்லாரும் எழுந்து நின்னா. போன தக்ஷன் தகப்பனாரான பிரம்மாவை சேவிச்சான். சிவபெருமான் எழுந்து மரியாதை பண்ணல, அவர் உட்கார்ந்து இருக்கார். தக்ஷனுக்கு சிவபெருமான் மாப்பிள்ளை. தக்ஷனுடைய பெண் சசிதேவியை விவாகம் பண்ணிட்டு இருக்கார் சிவபெருமான். தக்ஷனுக்கு கோபம் வந்தது. எல்லாருக்கும் முன்னாடி சிவன் நம்ம அவமரியாதை பண்ணினார்னு கோபம் வந்தது. உடனே சபிச்சுட்டான் சிவபெருமான. சிவபெருமான சபிச்ச உடனே நந்தியம்பெருமானுக்கு கோபம் வந்தது. உடனே அவர் பதிலுக்கு சபிச்சார். சிவபெருமான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். இப்ப இந்த தக்ஷனை பிரஜாபதியாக ஆக்கினார் பிரம்மா. இப்ப இந்த தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் பண்றார். யாகம் பண்றாருன்னு இது சசிதேவிக்கு தெரிய வந்தது. உடனே சசிதேவி தன்னுடைய பத்மவான சிவபெருமான் சொன்னா, என்னுடைய தகப்பனார் யாகம் பண்றார், என்னுடைய பந்துக்கள் எல்லாம் வரா, என் தாயாரும் அங்க இருக்கா, அவைய தாயாரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க அனுமதி கொடுத்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்னா. உடனே சிவபெருமான் சொன்னார், அம்மா நீ போக வேண்டாம், எனக்கு மரியாதை கிடையாது அந்த இடத்துல, என்ன மதிக்காதவன் வீட்டுக்கு நீயும் போகக்கூடாது, மதியாதார் வாசல் மிதிப்பது கூடாது, அவ்வை பிராட்டி தெரிவிக்கிறாள் அல்லவா, அதனால நீ போக வேண்டாம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். ஆனா சசிதேவிக்கு பார்க்கணும், ஆகாசத்துல தேவர்கள் எல்லாம் போறா, அவெல்லாம் பத்திரிமார்களோடு போறா, நாம மட்டும் போகலையே, அதனால என்ன அப்படின்னா, இல்ல என்னால போகாம இருக்க முடியாதுன்னு கிளம்பி யாகத்துக்கு போயிட்டான். யாகத்துக்கு போனா சசிதேவிய வான்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. இவன் அதை பத்தியும் கவலைப்படல. ஆனா அங்க என்ன நடந்தது, ஹவிர்பாகம் கொடுக்கணுமே, சிவபெருமானுக்கு ஹவிர்பாகம் கொடுக்கல. உடனே அபாரமான கோபம் வந்தது சசிதேவிக்கு. தக்ஷனை சபித்தாள், தன் பிராணத்தியாகம் பண்ணினாள். சசிதேவி பிராணத்தியாகம் பண்ணினாள்னு தெரிஞ்ச உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. தன்னுடைய கேசத்திலிருந்து ஒரு கேசத்தை எடுத்தார், வீரபத்ரனாக அதை பிரயோகம் பண்ணினார். வீரபத்ரன் வந்தான், தக்ஷனுடைய யாகத்தை அழித்தார், தக்ஷனுடைய கழுத்தை விட்டுட்டார். இப்ப எல்லாரும் ஓடினா சிவபெருமான், பெருமானே இது என்னது, இப்படி பண்ணலாமா, தேவரீர் சாந்த ஸ்வரூபி இல்லையா, இப்படி பண்ணலாமா, இதுக்கு என்ன முடிவுன்னா. அப்பதான் சிவபெருமான் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், யாகம் திரும்ப நன்னா நடக்கணும் அப்படின்னா, தக்ஷனுக்கும் அவனுடைய வெட்டுப்பட்ட கழுத்து சேரணும்னா நான் அனுகிரகம் பண்றேன். ஆனா அதை விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு, திரும்ப தக்ஷன் யாகம் பண்ணணும். அதுல முதல்ல ஹவிர்பாகம் எம்பெருமான் நாராயணனுக்கு கொடுக்கணும். அவனுடைய கிருபையினால்தான் இதெல்லாம் நடக்கிறது, இது அவனுடைய விளையாட்டு. ஆகவே ஸ்ரீமன் நாராயணனை போய் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கோள், அவர் எழுந்தருளி முதல்ல ஹவிர்பாகம் வாங்கி கொண்டால் இதெல்லாம் சரியா போயிடும்.
உடனே தேவர்கள் எல்லாரும் நேரம் வந்து எம்பெருமான் திருவடியிலே சரணாகதி பண்ண எம்பெருமான் எழுந்தருளிய அபிர்வாகத்தை பெற்றுக் கொண்டான். அப்படி சிவபெருமானுடைய துயரத்தை போக்கினான். தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் துக்கம் துடைத்த துணைவர் ஊர்வோல், அப்படிப்பட்ட துணைவன் எம்பெருமான். சரி, இப்போ அதே போல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாங்காயெல்லாம் என்ன இருக்கான், தானாகவே கீழே விழுந்தது. எதற்காக? பழுக்க வேண்டும் என்று. அதை பார்த்தா யாரோ மாங்காயெல்லாம் வரிசையா வச்சிருக்கா, பழுக்க வேண்டும் என்று. இங்க இந்த மாங்காயை வச்சிருக்காள், இந்த மாங்காய்க்கு மேலேயும் மணல் விழுந்துதா? அதை பார்த்தா செயற்கையாக இந்த மாங்காயை யாரோ பழுக்க வைக்கிறார்களோ என்று கொண்டாடும்படியான திருக்கூடலூர் அப்படின்னு சொன்னார். இது அடுத்த பாசுரம். இதுக்கு அடுத்த பாசுரத்தில் அனுபவம் எப்படி இருக்குன்னா, கருந்தன் கடலும் மலையும் உலகும் அருந்தும் மடிகள் அமரும் ஊர்போல் பெரும் தன் முல்லை பிள்ளை ஓடி குருந்தம் தழுவும் கூடலூரே. கருந்தன் கடலும் மலையும் உலகும். இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னார்? கருந்தன் கடலும் மலையும் உலகும் அருந்தும் அடிகள் அப்படின்னார். இதே திருமங்கை ஆழ்வாரே மேல தெரிவிக்க போறான். தாழ்குழலார் வைத்த தயிர் உண்ட பொன் வயிறு இவ்வேழு உலகும் உண்டு இடம் உடைத்தால். 7 லோகங்களையும் தன் வயிற்றிலே வைத்துக் கொண்டானே எம்பெருமான். அப்படி வைத்துக் கொண்ட பொழுதும் அவனுக்கு பசி அடங்கலையாம், இன்னும் வயிற்றுல இடம் இருந்துதான். அதனாலதான் நம்மளா வியாக்கியானத்துல தெரிவித்தார்கள், இது கண்ணன் வயிறோ மண்ணான் தாழியோ அப்படின்னு சொல்லுவான். இந்த துணியெல்லாம் துவைக்கிறார் இல்லையா, ஒரு பெரிய பாத்திரம் வச்சிருப்பார். அந்த பாத்திரத்துல தான் துணிகள் எல்லாம் போடுவார். எவ்வளவு போட்டாலும் இன்னும் கொஞ்சம் போடலாங்கிறதுக்கு அங்க இடம் இருக்குமா. அது போல கண்ணன் வயிறு அப்படின்னா, அது போல இங்க கருந்தன்கடலும். இந்த பாசுர வியாக்கியானத்துல ஆழ்வார் தெரிவிக்கிறார், எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னார்? லோகம் முழுவதையும் தன் வயிற்றிலே கொண்டவன்னார். கருதன்கடல்னா கருத்ததான குளிர்ந்ததான கடல். சரி, அதுக்கு மேல மலையும் எல்லா மலைகளையும் உலகும் உலகும்னார் மற்றுமுள்ள லோகங்களையும். என்ன பண்ணினான் எம்பெருமான்? பிரளயத்திலே அமுது செய்தான் அருந்தும் சுவாமி அப்படின்னார். ரொம்ப அழகாக நின்றார் எம்பெருமானே. ஏன் உனக்கு பசி என்ன அடங்கலையா? இவ்வளவு வெண்ணையை திருடி சாட்டியே, அப்போமா உனக்கு பசி அடங்கலை? பொன் வயிறு இவ்வேழு உலகம் உண்டும் இடை உடைத்தால். எம்பெருமான் என்ன பண்ணினாரா? ஞாலமுற்று உண்டு குமிழ்ந்த நாராயணனே உண்டாய் உலகள் முன்னமே உலகுகள் ஒக்கவே விழுங்கி புகுந்தான். ஞாலமெல்லாம் உண்ட நம்பெருமானை பாரெல்லாம் உண்டனம் பாம்படையான் என்று ஆழ்வார்கள் கொண்டாடுமா போலே இந்த சமஸ்த லோகங்களையும் பிரளயத்தில் அமுது செய்தான். அந்த எம்பெருமான் யாருன்னா அடிகள் நம்முடைய சுவாமி. அவன் நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஊர் எதுன்னார்? திருக்கூடலூர்னார். அந்த ஊர் எப்படி இருக்குன்னா அதைத்தான் மேல சொன்னார். முல்லை பிள்ளை முல்லை கொடிகள் நன்றாக பறந்தது, நன்றாக வளர்ந்துதான். வளர்ந்ததுன்னா என்ன பண்ணிருந்தது? இந்த கொடிகள் எல்லாம் என்ன பண்ணோம்னா, முல்லை செடி அப்படியே வளர்ந்ததுன்னா அது வளர்வதற்கு பக்கத்துல அதுக்கு ஏதோ ஒரு பிடிமானம் வேணும். இங்க பக்கத்துல பார்த்தா பக்கத்துல அழகான ஒரு குருந்த மரம் இருந்துதான். அந்த குருந்த மரத்துல அந்த முல்லை கொடி படர்ந்துதான். அது எப்படி இருக்குன்னா, இந்த முல்லை கொடி குருந்த மரத்தை தழுவிக்கொண்டு இருந்தார் போலே இருந்தது அப்படிங்கிற. முல்லை பிள்ளை ஓடி குருந்தம் தழுவும் கூடலூரிலே. அப்படி அந்த குருந்த மரத்தை சம்ஸ்லேஷித்துக் கொண்டு முல்லை கொடி இருந்தது. இந்த இடத்துல இப்படி ஏன் சொன்னார் அப்படின்னா, ஆழ்வார்கள் அருளி செய்தார்கள். நப்பின்னை பிராட்டிக்காக 7 எருதுகள் அடக்கினான்னு. நப்பின்னை பிராட்டியும் கண்ணனை இப்படித்தான் தழுவி இருந்தாள். ஒரு முல்லை கொடியானது குருந்த மரத்தை எப்படி தழுவிக்கொண்டு இருந்ததோ, முல்லை கொடி போன்றதான நப்பின்னை பிராட்டி கண்ணன் பெருமானை தழுவிக்கொண்டு இருந்தாள் ஆழ்வாருடைய திருவுள்ளம். அதை இங்க முல்லை கொடி தழுவிக்கொண்டிருந்ததுன்னு இந்த பாசுரத்துல சொன்னார். அப்படி அந்த முல்லை கொடி எப்படி இருக்குன்னா சமகரமா இருந்தது. அதாவது பார்த்த உடனே மனதில் இருக்கக்கூடிய அத்தனை துக்கமும் போய்விடுமாம். அப்படிப்பட்ட முல்லை கொடிகள் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஊர். அந்த ஊர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் அமரும் ஊர்னார், நித்தியமாசம் பண்ணக்கூடிய ஊர் அப்படின்னார். இதுக்கு அடுத்த பாசுரத்துல சொல்றார், இப்போ நப்பின்னை பிராட்டிக்காக 7 எருதுகளை அடக்கி அவளை ஆலிங்கனம் பண்ணி கொண்டவன். கீழ்பாசுரத்துல சொன்னார் முல்லை கொடி குருந்த மரத்தை தழுவி கிடந்தார் போலேன்னார். இப்ப அதுக்கு அடுத்த பாசுரத்துல இன்னும் ஆழ்வாருக்கு நப்பின்னை பிராட்டியோடு கண்ணன் பெருமான் எப்படி சேர்ந்திருக்கான் அப்படிங்கறத ஆழ்வார் ஸ்மரித்துக் கொண்டு இருந்தார். அதுவே ஆழ்வார் சிந்தனையாக இருந்ததுனால இதுக்கு அடுத்த பாசுரத்துல சொல்றார், கலைவாழ் பிணையோடு அணையும்
கலைவாழ் பிணையோடு அணையும் திருநீர்மலைவாழ் எந்தை திருநீர்மலைவாழந்தை மருவும் ஊர்வோல் இலைதாள் தங்கின் மேல் நின்று இளநீர் குலைதாள் கிடங்கின் கூடலூரே. ரொம்ப அழகான பாசுரம் இது. இந்த பாசுரத்துல சொன்னார், கலைவாழ், கலைனா ஆண்மான், பிணைனா பெண்மான்கள், ஆண்மான்களும் பெண்மான்களும் சேர்ந்து வாழுகின்ற திவ்ய தேசம் அப்படின்னு திருக்கூடலூரை சொல்லணும். உடனே ஆழ்வார் நினைச்சார், இந்த திருக்கூடலூர் இப்படிப்பட்ட திவ்ய தேசம்னு சொல்லணும்னா இந்த திருக்கூடலூர்ல ஆண்மான் பெண்மானோடு சேர்ந்து இருக்குன்னா இதே போல வேறொரு திவ்ய தேசம் உண்டு. அது என்னதுன்னார். இங்க திருக்கூடலூர் எம்பெருமான செவிக்கிறப்பவே ஆழ்வாருக்கு திருநீர்மலை எம்பெருமான இடத்துல ஆழ்வாருடைய சிந்தனை போனது. உடனே சொல்றார், கலைவாழ் பிணையோடு அணையும் திருநீர்மலை வாழ் எந்தை. அதாவது என்ன காரணம்னா, ஆண்மான்கள் பெண்மான்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எந்தை எங்கள் எம்பெருமான். ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா, இப்போ அவதாரம் பண்ணினது இந்த இதே பதிகத்துல கண்ணன் பெருமான கிருஷ்ணாவதாரம் தெரிவித்தார், வாமனாவதாரம் தெரிவித்தார், திருவிக்கிரமாவதாரம் தெரிவித்தார். அப்போ அவதாரங்கள் பண்ணின எம்பெருமான் ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொரு மாதிரியாக இருந்தாலும் அதுல ஐக்கியம் உண்டு. என்ன ஐக்கியம்னார், தர்மீய ஐக்கியம் உண்டு. அதே போல எத்தனை விதேசங்கள்ல எம்பெருமான் எழுந்தருளி இருந்தாலும் தர்மீய ஐக்கியம் உண்டு. திருநீர்மலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான், திருக்கூடலூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான், எத்தனை திவிதேசங்கள் இருந்தாலும் அத்தனை திவிதேசங்கள் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒன்றுதானே, தர்மி ஐக்கியம் உண்டேன்னார். அப்போ தர்மி அப்படின்னா என்ன, வேதார்த்த சங்கிரகத்துல சுதப்பிரகாசிகா பட்டர் இதுக்கு அர்த்தம் சொன்னார். தர்மிங்கிற சொல்லே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனைத்தான் தெரிவிக்கும். விஷ்ணு சப்தகா தர்மி நிர்தேசகா, விஷ்ணு சப்தகா தர்மி நிர்தேசகா அப்படின்னார். விஷ்ணுன்னு சொன்னாலே இல்ல தர்மின்னு சொன்னாலே அது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு தான். அந்த தர்மியான எம்பெருமான் யாரு, திருநீர்மலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன். ஏன் திருநீர்மலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் இங்க சொல்றார் அப்படின்னா, ஆண்மான் பெண்மானோடு சேர்ந்து இருந்தார் போல. இப்ப எம்பெருமானும் இங்க யாரோடையே சேர்ந்து இருக்கான், இங்க நப்பினை பிராட்டியோடு சேர்ந்து இருக்கான். இல்லை இல்லை, அரும்பதத்திலும் அழகா சொன்னார். இப்ப சேர்ந்து இருப்பவன் யாரு, புருஷோத்தமனான எம்பெருமான். எம்பெருமான் ச உத்தம புருஷகான்னு சாந்தோக்கிய உபனிஷத் எம்பெருமான தெரிவிக்கிறது. அந்த உத்தமனான எம்பெருமான் அவன்தான் புருஷர்களிலே உத்தமனானவன். அப்ப எம்பெருமான் புருஷன் சொன்னா அவனை தவிர்ந்த ஜீவாத்மாக்கள் ஸ்திரீ பிராயம், ஸ்திரீ பிராயம் இதரத் சர்வம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப எம்பெருமானை தவிர்ந்த ஜீவாத்மாக்கள் ஸ்திரீ பிராயர்கள்னால் இவர்களோடு சேர வேணும் என்பதற்காகவே இவ்விதேசங்களிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான். இப்போ இவர்களோட சேரணும் அப்படின்னா இதுக்கு எங்கேயாவது குருகுல வாசம் பண்ணணுமே. அதுக்காக குருகுல வாசம் எங்க பண்ணலாம்னு பார்த்தானா, அப்படியே பார்த்துட்டு வந்தான். திருநீர்மலை தெரிஞ்சது. திருநீர்மலை எப்படி இருந்ததுன்னா அங்க ஆண்மான்கள் பெண்மான்களோடு சேர்ந்தே இருக்குமா. கலை பணையோடு அணைவாடும் திருநீர்மலை வாழ் எந்தை மருவும் ஊர். அப்படிப்பட்ட திருநீர்மலையிலே சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் அவன்தான் இந்த திருக்கூடலூர் இந்த திவ்யதேசத்திலையும் சேவை சாதிக்கிறான். அப்போது எதுக்காக திருநீர்மலைக்கு போனான்னார், திருக்கூடலூரிலே அடியானோடு சேர வேணும் என்பதற்காக திருநீர்மலையிலே சென்று குருகுல வாசம் பண்ணினான். அப்படி திருநீர்மலையை தனக்கு வாசஸ்தனமாக கொண்டு வாசஸ்தானமாக கொண்டு வர்த்திக்கின்ற என்னுடைய சுவாமியானவன் எப்படி இருந்தான், திருநீர்மலையிலே எப்படி சேர்ந்திருந்தானோ அதே போல இந்த திருக்கூடலூர் என்ற திவ்யதேசத்திலும் சேர்ந்திருக்கான். சரி, எம்பெருமான பத்தி சொல்லிட்டார், ஆண்மான்கள் பெண்மான்களோடு சேர்ந்து இருக்கும்னு சொல்லிட்டார். அந்த திவ்யதேசம் எப்படி இருக்குன்னார், அந்த திவ்யதேசம் எப்படி இருக்குன்னா, இலைதாள் தெங்கின் மேல் நின்று இளநீர் குலைதாள் கிடங்கின் கூடலூரே. இலைதாள் தாழ்ந்து இருக்கக்கூடிய இலைகள், தெங்குன்னா தென்னை மரம், தென்னை மரம் ஒசந்து நிற்கிறதாம், இலைகள் எல்லாம் தாழ்ந்து நிற்கிறதாம். அந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இளநீர் குலைகள், இளநீர் இருக்க அது கனந்தாகாம தாழ்ந்து நிற்கிறதாம்.
எங்க தாழ்ந்து நின்றதாம்? கிடங்கின் மேல் தாங்கி நின்றதுன்னார். அந்த இளநீர் கொலைகள் எல்லாம் கிடங்குன்னு சொன்னா, கிடங்குங்கிற சொல்லுக்கு 10 அர்த்தம் இருக்கு. கிடங்குங்கிற சொல்லுக்கு 10 அர்த்தங்கள் உண்டு. இதே பெரிய திருமொழி இந்த பதிகத்திலேயே இந்த அத்தனை பாசுரங்களையும் ஏறக்குறைய 36 இடத்துல எம்பெருமானை பத்தி ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த எம்பெருமான் யார் தெரியுமா? சமஸ்த லோகங்களையும் உண்டு உமிழ்ந்தவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே போல ஏறக்குறைய 30 இடங்கள்ல 30 பாசுரங்கள்ல எம்பெருமான் நப்பிள்ளை பிராட்டியோடு சேர்ந்தவன் என்று பெரிய திருமொழி பாசுரங்கள் முழுவதிலையும் தெரிவிக்கிறார் 30 பாசுரங்கள்ல. அதே போல இந்த இடத்துல கிடங்குங்கிற சொல்லுக்கு 10 அர்த்தம் உண்டு. கிடங்குன்னா அகழின்னு அர்த்தம், கிடங்குன்னா சிறைச்சாலைன்னு அர்த்தம், கிடங்குன்னா குளம்னு அர்த்தம், கிடங்குன்னா பொக்கிஷ வீடுன்னு அர்த்தம், கிடங்குன்னா வெற்றிலை வீடுன்னு அர்த்தம், வெற்றிலை கிடங்குன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல கிடங்குன்னா வெற்றிலைன்னு எப்படி வச்சுக்கலாம்னார். அதுதான் பெரிய வாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். என்ன சொன்னார்? தென்னை மரங்கள்ல இருக்கக்கூடிய இளநீர் கொலைகள் எல்லாம் தாழ்ந்து நிக்கிறதாம். எங்க தாழ்ந்து நின்னதான்? வெற்றிலை கொடிக்கால்னு பேர் இருக்கு. வெற்றிலைக்கு கொடிக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றிலை கொடிக்கால் மேலே தாழ்ந்து இருந்தது. அப்படிப்பட்ட திவ்யதேசத்தை உடையவன். அப்ப உயர்ந்து நிற்கக்கூடிய தென்னை மரம் அது தாழ்ந்து நின்றது. அப்ப உயர்ந்து நிற்கக்கூடிய எம்பெருமான், தன் பெருமையை அறியாத எம்பெருமான் தாழ்ந்து தன் அடியார்களுக்காக சேவை சாதிக்கக்கூடிய திவ்யதேசம் திருக்கூடலூர். அடுத்த பாசுரம், அடுத்த பாசுரத்துல சொல்றார். இந்த முதல் பாசுரத்துல என்ன சொன்னாரோ அதே பாசுரத்தை இப்ப மேல தெரிவிக்கிறார். பெருகு காதல் அடியேன் உள்ளம் உருகப் புகுந்த ஒருவர் ஊர்போல் அருகு கைதை மலர கண்டை குறுகென்னு அஞ்சும் கூடலூரே. பெருகு காதல் அடியேன். பெருகு காதல், பெருகு காதல்னா என்ன அர்த்தம்னார்? மேல மேல பெருகி நிற்கக்கூடிய காதல், வளர்ந்து வரக்கூடிய ஆதல். காதல்னா எவ்வளவு வளர்ந்தாலும் போதும்னு சொல்லாததுன்னா எதை போலன்னா, ஆடி மாசம் ஆனதுன்னா எப்படி காவிரியில ஆற்று பெருக்கு உண்டாகுமோ அது போல நாள் செல்ல ஆற்று பெருக்கு உண்டாகுமா போலே அப்படிங்கிறார் காஞ்சி சுவாமி. அதுபோல பெருகா நிற்கக்கூடிய காதல். அந்த காதல் உடையவன் யாரு? அடியேன். அடியனுடைய உள்ளம் உருகுமாறு, அடியனுடைய மனசு கரையும்படியாக புகுந்த ஒருவன். இது என்ன பெரிய விலட்சணமான இடமா? விஸ்தாரமான இடமா? பரிமளமான இடமா? இல்லையே. பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், ஒன்று குடுத்தனம் இருப்பது போல வந்து இருந்தான். என்ன காரணம்னா, ஹிருதயம் தத் விஜானியாத் விஸ்வசிய ஆயதனம் மகது. இந்த ஞானியினுடைய ஹிருதயம் இருக்கேன், அதுதான் எம்பெருமானுக்கு பெரிய கோயில்னார். சுவாமி ஏற்கனவே பெரிய கோயில்னு ஒரு திவ்யதேசம் இருக்கேன்னார். அது பெரிய கோயில் கிடையாது, அது இளங்கோயில். எம்பெருமானுக்கு ஆழ்வாருடைய ஹிருதயம் தான் பெரிய கோயில்னார். என்ன காரணம்னா, நின்னது எந்தை ஊரகத்து, இருந்தது எந்தை பாடகத்து, அன்னு வெகனை கிடந்தது எண்ணிலாத முன்னிலாம் அப்படின்னு சொன்ன ஆழ்வார். கடைசியில் என்ன சொன்னார்? நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. அப்படி என்னுடைய ஹிருதயத்துல எம்பெருமான் இருந்தான் அப்படின்னார். அப்படி ஹிருதயத்துல என்னுடைய மனசு கரையும்படியாக புகுந்தவன் யார்? ஒருவன். ஏகம் ஏவ அத்விதீயம் என்னுமா போல விலட்சணமான எம்பெருமான். இவனை போல வேற யாரும் கிடையாது. இந்த திவ்யதேசத்தை போல உயர்ந்த திவ்யதேசமும் யாரும் எதுவும் கிடையாது. அப்படியா? அப்படிப்பட்ட திவ்யதேசம் என்னதுன்னார். அது மேல திவ்யதேசத்தினுடைய பெருமையை தெரிவிக்கிறார். அருகு கைதை. கைதைனா தாழம்பூன்னு அர்த்தம். கைதைனா வயல். கைதைனா தாழைன்னு சொல்றான், கைதைனா வயல்னு அர்த்தம். கைதைனா தாழம்பூ. தாழம்பூ நல்லா மலர்ந்திருக்கான். அது மலர்ந்திருக்கிறத பார்த்தது என்னது? மீன்கள் பார்த்ததான். மீன்கள் பார்த்த உடனே நினைச்சுதான், ஐயோ நம்ம பிடிக்கிறதுக்கு இங்க நாரைகள் எல்லாம் வந்திருக்கோ அப்படின்னு அந்த தாழம்பூவை பார்த்து பயந்து விட்டது. தாழைகளை பார்த்து பயந்து விட்டதான் அந்த மீன்கள் எல்லாம். அப்படிப்பட்ட வயல்வரப்பிலே தாழையானது நன்றாக மலர்ந்து இருக்கக்கூடிய அழகான திவ்யதேசம் திருக்கூடலூர். அந்த திருக்கூடலூர் திவ்யதேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் அடியனுடைய ஹிருதயத்துல புகுந்து கொண்டார். அப்ப முதல் பாசுரத்துல ஆழ்வார் என்ன தெரிவித்தார்? இந்த எம்பெருமானுடைய பெருமை யாருக்கு தெரியும்னார். ஏன் தாம் தம் பெருமை அறியார். இப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்ணினான்?
என்னுடைய ஹிருதயத்துல இறங்கினான். அது 3வது பாசுரத்துல தெரிவித்தார். அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர்வோல். அந்த எம்பெருமான் யாரு? பெருகுகாதல் அடியேன் உள்ளம் முருகப் புகுந்த ஒருவன். அந்த திவ்யதேசம் திருக்கூடலூர் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லி 10வது பாசுரத்துல பலன் சொல்லணுமே. பலன் சொல்றார். இந்த 10 பாசுரங்களையும் யார் ஒருவர் கொண்டாடினார்களோ பாடினார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னார். காவி பெருநீர் வண்ணன் கண்ணன் மேவித்திகளும் கூடலூர் மேல் கோவை தமிழால் கலியன் சொன்ன பாவை பாட பாவம் போவே. பாவம் போயிடும். என்ன போகும் அப்படின்னார். காவி அப்படின்னா கருணைதல் புஷ்பம், பெருநீர்னா கடல். இந்த கருணைதல் பூ போன்ற நிறத்தை உடையவன், கடல் போலே நிறத்தை உடையவன், காவி பெருநீர் வண்ணன். யாரு? கண்ணன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் மேவி திகழும் பொருந்தி விளங்கக்கூடிய. மேவி திகழும்னா பொருந்தினார். எப்படின்னா இங்க எம்பெருமான் இனிமே வேற எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னார். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாகரணம் சொன்னா, ஸ்திரீகளுக்கு பிறந்த வீடு என்னுமா போலே. என்னதான் விவாகமானாலும் ஸ்திரீகளுக்கு அவரவர்கள் பிறந்த வீடுன்னு சொன்னா அது ஒரு தனி கொண்டாட்டம் தானே. அதாவது ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஸ்திரீகளுக்கு தங்கள் பிறந்த வீடு எவ்வளவு உசந்ததோ அதே போல இந்த எம்பெருமான் இந்த திவ்ய தேசத்திலே மேவி திகழ்ந்தான், சேர்ந்து விளங்கினான், இனி வெளியே போகாத வண்ணம் பொருந்தி விளங்கினான். அப்படிப்பட்ட திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தை பற்றி பாடின. இப்ப திவ்யதேசத்தை பாடினாரா எம்பெருமான பாடினாரான்னா இந்த பாசனங்களை பார்த்தாலே தெரியும். இந்த திவ்யதேசம் இப்படிப்பட்ட திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான்னு சொல்றார். என்ன சொல்லி இருக்கணும்? இப்படிப்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யதேசம்னு சொல்லணும். பாசுரத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஆனா பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார் திவ்யதேசத்தை கொண்டாடினார் ஆழ்வார்னார். அப்படிப்பட்ட கூடலூர், அந்த கூடலூர் திவ்யதேசத்தை எப்படி பாடினார் ஆழ்வார்? கோவை தமிழால். கோவை தமிழ்னா அழகான தமிழ் அர்த்தம், லட்சணத்தை உடைய தமிழ், அழகான கிரமத்தை உடையன்னு அர்த்தம். கோவை என்பது அழகான ஒரு தமிழ் சொல். இதுக்கு எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கு. கோவை அப்படின்னா வரிசைன்னு அர்த்தம். கோவைனா அழகாக கோர்க்கப்பட்ட மாலைன்னு அர்த்தம். கோவைனா ஒழுங்குன்னு அர்த்தம். கோவைனா பிரபந்தம்னு அர்த்தம். கோவைனா நாணயம்னு அர்த்தம். கோவைனா தொடுக்கப்பட்ட பூமாலைன்னு அர்த்தம். அதாவது கிரமமாக வரிசை மாறாது. கோவை தமிழால் கலியன் சொன்ன, கோவை தமிழால் திருமங்கை மன்னன் அருளி செய்த பாவை இந்த பாசுரங்களை பாடவே என்ன போகும்னார்? பாவம் போமே, பாவங்களானவை நசிக்கும்னார். பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், பால் குடிக்க நோபுவோம் என்பாரை போலே. பால் குடிக்க நோபுவோம். வியாதி வந்தது, மருந்து போனோம், மருந்து சாப்பிட்டுட்டா அந்த பால் போக்கியமாயிடுறது இல்லையா? அது போல இங்க மருந்து என்னது, வியாதி என்னதுன்னார்? சம்சாரம் தான் வியாதி. இதுக்கு மருந்து என்னதுன்னார்? இதுக்கு மருந்து ஆழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்கள். அந்த பாசுரங்களை யார் ஒருவர் அனுசந்தானம் பண்ணினார்களோ அவர்களுக்கு இந்த திவ்யதேசம் என்ன, திவ்யதேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன, பரம போக்கியமாக விளங்குவார்கள். இவர்களுடைய பாவங்கள் விலகும் அப்படின்னார். என்ன காரணம்னா பாவங்கள் வருகினாதானே எம்பெருமானிடத்துல புத்தி உண்டாகும். ஆகவே பாவங்கள் விலகும் விலகும் என்று பெரியவாச்சான் பிள்ளை பலன் சொன்ன பரம போக்கியமான ஒரு திவ்யதேச பிரபந்தம் திருக்கூடலூர். இந்த 10 பாசுரங்களையும் இந்த கோட்டியில் அடியான விண்ணப்பிக்க வேணும் என நியமித்தருடையதான பரம காருணிகராக விளங்கக்கூடிய நம்முடைய ஜிஎஸ் சுவாமியினுடைய தேனே வளரும் திருவடி தாமரைகளிலே அடியனுடைய பிரணாமங்களை விண்ணப்பித்துக் கொண்டு இந்த கோட்டியிலே எழுந்தருளி திருச்செவி சாத்தி அருடையதான கோட்டியார், அந்த கோட்டியாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியானையும் 2 வார்த்தைகள் கோட்டியிலே நியமிக்கக்கூடியவனாக ஆக்கவானும் என்று ஆசை கொண்டதான் அடியனுடைய பரமாச்சாரியராக விளங்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவில் வித்வானாக விளங்கியவர். சுவாமி பேரை சொல்வது என்பது கூடாது, இருந்தாலும் கோட்டியாருக்கு தெரிய வேணும் என்பதால சுவாமியினுடைய திருநாமத்தை தெரிவிக்கிற அடியன். ஸ்ரீரங்கம் கோவில் வித்வான் நிருசிம்மாச்சாரியார்னு பிரசித்தியாக விளங்கிய அடியன் இடத்துல பரிபூரணமான கிருபையோடு விளங்கியவர், பொங்கும் பரிவோடு விளங்கியவர். அந்த சுவாமியினுடைய திருவடி வாரங்களில் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு அடியனுடைய வார்த்தையத்தோடு முடிவரச் செய்கிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே
நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யதுபுரி யதிராஜ ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.